ஓகேப்பா. ஸோ அப் டு எஸ்டர்டே வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஒரு 182 டேஸ் அண்ட் தென் 60 டேஸ் ரூல் பார்த்திருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸம்ஷன் ஒன்று பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ 6-1 நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அதுல 180 டேஸ், 60 டேஸ், 365 டேஸ் ஃபார் 4 ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா, இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா போதும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸம்ஷன் பார்த்தோம். என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னா, யார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு வெளியே போறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த செகண்ட் கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? தட் இஸ் 6(1)(c) இஸ் irrelevant. அந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். 182 டேஸ் கண்டிஷன். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. இங்க பாருங்க, இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதே மாதிரி ஒரு இந்தியன் சிட்டிசன் who leaves India during the previous year as a member of a crew of an Indian ship. ஒரு பர்சன் வந்து இந்தியன் ஷிப்ல ஒர்க் பண்றதுக்காக இந்தியன் ஷிப்ல ஒரு இவரா க்ரூவா ஒர்க் பண்றதுக்காக போயிருக்காரு. சென்ஸ் அந்த ஹார்பர்ல எல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஹார்பர்னா டைரக்டா இந்தியன் லேண்ட்ல இல்லாம கப்பல் போகும். அதாவது இந்தியா டெஃபினிஷன்ஸ்ல வந்து என்னென்ன சி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி வந்து கப்பல்ல ஒர்க் பண்றதுக்காக போறாரு அப்படின்னும் போது என்ன ஆகும்? இந்தியாவுக்கு வரும், ஹார்பர்ல இருக்கும், சடனா அகைன் வேற எங்கன்னா போகும், மறுபடியும் இந்தியாவுக்கு வரும், மறுபடியும் வேற எங்கன்னா போகும், அடுத்த போர்ட்டுக்கு போகும். சோ ஒரு போர்ட்டுக்கு போயிட்டு இங்க வந்து கூட்ஸ் ஏத்துறது இறக்குறது கூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். சோ அதுக்குள்ள இருக்க ஒரு பர்சன் அவர் இந்தியன் சிட்டிசனா இருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் அந்த ப்ரீவியஸ் இயர்ல தான் போயிட்டு அதை ஜாயின் பண்ணிருக்காரு. அந்த இந்தியன் ஷிப்ல போயிட்டு அவர் ஒரு மெம்பரா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு என்ன, இந்த எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் மாதிரியே தான் இந்த 60 டேஸ் இந்த 365 டேஸ் கிரைட்டீரியா அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் மொத்தமே அவர் எங்க தான் இருந்திருப்பாரு? இந்தியால தான் இருந்திருப்பாரு. விச் மீன்ஸ் சேம் கண்டிஷன்ஸ். 60 டேஸ் இருந்தாலும் சரி, அவர் ப்ரீவியஸா ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் போகணும் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 365 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் தீருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கும் எவ்வளவு நாள் பார்க்கணும் நீங்க? 180 டேஸ் பார்க்கணும். So above assessee shall be treated as a resident in India only if he reside in India for 180 days or more. Is the relevant previous year. Okay, in the relevant previous year. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே லீவ் ஆகுது பாருங்க, ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? இதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பண்ணாங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகும். அப் டு திஸ் பாயிண்ட் இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக வெளியே போறாங்க. அடுத்து இப்பதான் அவர் வந்து ஒரு மெம்பர் ஆகுறாரு, கியூ மெம்பரா ஆகுறாரு இந்தியன் ஷிப்ல அப்படின்னா அப்போ அவருக்கு 182 டேஸ் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? சேம் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அதே மாதிரி கீழே இருக்க செகண்ட் பாயிண்ட்டுக்கும் இந்தியன் ஷிப் மெம்பருக்கும் நீங்க அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். அவ்வளவுதான். சோ இது எக்ஸம்ஷன் த அபோவ் ரூல். இந்த ரெண்டு ரூல்ல இருக்க எக்ஸம்ஷன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணட்டா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நேத்து பாத்தீங்களா? நேத்து நான் சொன்ன மாதிரி 3 விஷயங்கள் டிஃப்ரெண்டா வச்சு பாத்தீங்களா? இந்த 3 ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா? சேஞ்ச் பண்ணி ஏதாவது டவுட் வந்துச்சா அதுல? இல்லண்ணா. இல்ல, ஓகேவா? பக்கா இல்லையா எல்லாம்? ஓகே, டன். அப்போ ஓகே. சோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடிஃபைட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது என்ன மாடிஃபைட் கண்டிஷன் அப்படின்னா, இப்போ நார்மலா வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பார்க்கல. இங்க என்ன கேஸ்னா, இன் கேஸ் ஆஃப் அன் இந்தியன் சிட்டிசன், அவரு இந்தியன் சிட்டிசனா இருக்காரு, ஆர் ஏ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இந்தியன் ஆரிஜின் மீன்ஸ் அவங்களோட தாத்தா பாட்டி, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்காங்க. அவர் பிறந்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களோட பசங்க இங்க இருந்து ஃபாரின் போனாங்க. ஃபாரின் போனதுல இடத்துல அவங்களுக்கு அங்க பசங்க பிறந்திருக்காங்க, ஃபாரின்லயே பிறந்திருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு தேர்ட் ஜெனரேஷன் பிறந்துச்சு இல்லையா? தேர்டா ஒரு ஜெனரேஷன் அவங்க இந்தியாவுக்கு ஆரிஜின். தட் இஸ் கால்ட் இந்தியன் ஆரிஜின். அவங்களோட ரத்தம் இந்தியால இருந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சோ அது வந்து இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பர்சன்ஸ். ஓகேவா? ஒன்னு இந்தியன் சிட்டிசன் ஆர் எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகே, comes on a visit to India during the previous year. இப்போ அவங்க வந்து இந்தியாவை விசிட் பண்றதுக்கு வருவாங்க. இப்போ வெக்கேஷன் வருது அப்படின்னா லீவுக்கு இந்தியாவுக்கு வருவாங்க, அவங்களோட சொந்த ஊரை பார்க்கறதுக்கு வருவாங்க, ஹாலிடேஸ் வந்து என்ஜாய் பண்றதுக்குலாம் வருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மாடிஃபைட் கண்டிஷன் 2 இஸ் அப்ளிகபிள். 6(1) மேல பார்த்தது 6(1), இங்க பாக்குறது 6(1)(2).
ஓகேவா? ஸோ அந்த 182 டேஸ் 60 டேஸ் வந்து இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. யாருக்குன்னா இந்தியன் சிட்டிசன் ஆர் இந்தியன் ஆரிஜின் விசிட் பண்ண வந்தாங்கன்னா, விசிட் டு இந்தியா விசிட் பண்ண வராங்க அப்படின்னா தென் ஃபார் மாடிஃபைட் கண்டிஷன். ஸோ விசிட் அப்படின்னும் போது நீங்க மாடிஃபைட் கண்டிஷன் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? என்ன மாடிஃபை கண்டிஷன் அப்படி என்ன கொடுத்துருக்கா மாடிஃபை பண்ணி அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் டோட்டல் இன்கம். யாரு வரவங்களோட டோட்டல் இன்கம் அதர் than இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ். ஃபாரின் சோர்ஸ் தவிர்த்து மோர் தென் 15 lakhs which means இந்தியால ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம், இந்தியன் இன்கம், ஒன்லி இந்தியன் இன்கம் பா, ஃபாரின் இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணி அதர் than. ஸோ இந்தியன் இன்கம் வருது மோர் தென் 15 lakhs இருக்கு. மோர் தென் இதுல கொஞ்சம் எழுத வரல. ஓகே, மோர் தென் 15 lakhs இருக்கு அப்படின்னா தென் என்னவா கண்டிஷன் பாருங்க. 6(1) என்ன சொல்றாங்க? இஸ் இன் இந்தியா ஃபார் a period of 120 days or more but less than 182 days during the previous year and for 365 days or more during the 4 previous year immediately preceding the relevant previous year, which means அவருக்கு இந்த 60 days கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகாது, 182 days கண்டிஷனும் அப்ளிகபிள் ஆகாது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 182 டேஸ்க்கு பதிலா 120 டேஸ் இருந்தா போதும், பிளஸ் 365 டேஸ் 4 ப்ரீவியஸ் இயர்ல அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். சம் போடும் போது நான் சொல்றேன், சம் இருந்தா இதை வச்சு நம்ம போடுவோம். விச் மீன்ஸ் நோட்ஸ் வந்து இவ்வளவுதான். இந்தியன் இன்கமா மோர் தென் 15 lakhs, அதே மாதிரி அவன் விசிட் பண்ண வரானா, அப்போ என்ன மாடிஃபைட் கண்டிஷன்? மாடிஃபைட் கண்டிஷன் என்ன? 120 டேஸ் பிளஸ் 365 டேஸ் ஃபார் இமீடியட் ப்ரிசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர். இவ்வளவுதான் நோட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணணும்னா அவன் இந்தியன் சிட்டிசனா இந்தியன் ஆரிஜினான்னு பார்க்க போறீங்க. ஓகே, அவன் இந்தியன் ஆரிஜின் இந்தியன் சிட்டிசன், அவன் விசிட் பண்ண வந்திருக்கானு பாக்குறீங்க. விசிட் பண்ணதான் வந்திருக்கான். மோர் தென் 15 lakhs இருக்கா? ஓகே, மோர் தென் 15 lakhs இருக்கு. அப்போ டெஃபினட்டா மாடிஃபை கண்டிஷனுக்குள்ள வந்துருவான். மாடிஃபை கண்டிஷனுக்குள்ள வந்துட்டானா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? 120 டேஸ் இருக்கானா அந்த ப்ரீவியஸ் இயர்ல அப்படின்னு பார்க்கணும். அப்கோர்ஸ் 120 டேஸ் இருக்கா அப்படின்னா அடுத்து என்ன பார்க்கணும்? ப்ரீசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர், அந்த ப்ரீவியஸ் இயர்ல இருந்து முந்தின 4 ப்ரீவியஸ் இயருக்கு பார்க்க போறீங்க. சோ அப்போ அடுத்த 4 ப்ரீவியஸ் இயர்ல அவன் 365 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தான் அப்படின்னா then this condition is applicable, then if the person will become a resident. ஓகேவா? then the person will become a resident. So once he become a resident here, then he need not to pay tax in the other countries, which means here the source of income is Indian income only. Okay, then next is total income other than income from foreign sources does not exist. இப்போ மேல 15 lakhs பாத்தீங்க இல்லையா? இப்போ இங்க less than 15 lakhs அப்படி இருக்கு அப்படின்னா is a Indian for a period of 180 days or more during the previous year and for 365 days or more during the 4 relevant previous year immediately relevant. Okay, done. இங்க ஒண்ணும் இல்ல. இப்போ less than 15 lakhs இருக்கு அப்படின்னா 120 days 180 days மாறிடும். ஆனா பிளஸ் இதுவும் சேரும், பிளஸ் அந்த 365 டேஸ் அப்படின்ற அந்த கண்டிஷனும் சேரும். அவ்வளவுதான். சோ உங்க நோட்ஸ் என்ன அப்படின்னா மோர் தென் 15 lakhs, less than 15 lakhs, 120 days plus 365 days for previous year, 182 days plus 365 days for previous year. அவ்வளவுதான். இவ்வளவுதான் மாடிஃபை கண்டிஷன். இவ்வளவுதான் உங்க நோட்ஸ். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். மோர் தென் 15 lakhs 120 plus 365, less than 15 lakhs 182 plus 365. எப்போனா மாடிஃபை கண்டிஷன். மாடிஃபை கண்டிஷன்னா என்ன? இந்தியன் சிட்டிசன் இந்தியன் ஆரிஜின் விசிட் பண்ண வரானுங்க இந்தியாவை, அவ்வளவுதான் முடிஞ்சு. இவ்வளவுதான் கண்டிஷன்ஸ். ஓகேவா? மாடிஃபை கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்து போட்டா லைன் பை லைன் உங்க புக்லயே அப்படியே பாத்துக்கோங்க மாடிஃபை கண்டிஷன் கரெக்டா இருக்கான்னு. அண்ணா ம் புக்ல ஆனா அந்த செக்ஷன் 6(1)(c நாட் அப்ளிகபிள் போட்டிருக்காங்கண்ணா. செக்ஷன் 6(1)(c அப்படிங்கிறது என்னன்னா 60 டேஸ் தான் செக்ஷன் 6(1)(c. இங்க பாருங்க, இதோ இருக்கு பாருங்க 6(1)(c இங்க இருக்கா? 60 days and 360 days தானேண்ணா? அதான் இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகாது. 182 டே மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும்னு அர்த்தம் வைப்பாங்க. ஆமாண்ணா. ஓ, அப்ப 365 டேஸ் இவங்க கொடுக்கலையா? ஆமாண்ணா, கொடுக்கல. அப்போ ஓகே, லெசன்ஸ் அப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது அப்போ இந்த ஒரு பாயிண்ட் இல்ல உங்க புக்ல, கரெக்டா? ஆமாண்ணா, அது இல்லன்னு போட்டுருக்காங்க. ஓகே, ஒரே நிமிஷம்.
ஓல்டு புக்ல அது இருக்கு. சரி, ஓகே. அப்போ இப்ப நியூ புக்ல அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு, இது நாட் அப்ளிகபிள் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. சோ அப்போ இங்க வந்து இந்த 365 டேஸும் நீங்க பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் 182 டேஸ் பார்த்தாலே போதும். ஓகேவா? ஓல்ட் புக்ல இதுவும் அப்ளிகபிள் ஆயிருக்கு, அமெண்ட் ஆயிருக்கு, இந்த ப்ரொவிஷன் வந்து அமெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? டன். சோ இங்க இருக்கிறது வந்து ஓல்ட் புக் ரெஃபர் பண்ணி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒன்ஸ் உங்க புக்லயும் போய் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு வந்துட்டு இங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதனால தான் உங்க புக்லயே ஒன்ஸ் பார்க்க சொன்னேன். ஓகே. அப்போ இது இங்க நாட் அப்ளிகபிள் சொல்லிட்டாங்க இல்லையா? மேல இருக்கிறதுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகுதா? 365 மேல இருக்க ப்ரொவிஷன்ஸ் கரெக்ட்டா? ஓகே. இந்த ப்ரொவிஷன் கரெக்ட்டா இருக்கு. டன். ஓகேவா? மாடிஃபை கண்டிஷன்னா என்னன்னு புரிஞ்சுதா? மாடிஃபை கண்டிஷன் எப்போ வரும்னு புரிஞ்சுதா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் இங்க இருக்கும். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா யாரு? அன்டிவைடட் இந்தியன், எய்தர் ஆர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹூஸ் பார்ன் இன் அன்டிவைடட் இந்தியா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ்னா என்ன? அவுட் சைட் இந்தியால அக்கூர் ஆகுறது. ஓகே. எக்ஸப்ட் இங்க ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. பிசினஸ் இன்கம் வந்து சேராது அப்படின்னு கொடுத்துருக்கான். அண்ட் விச் இஸ் நீட் நாட் டீம் டு பி அக்வயர் ரைஸ் இன் இந்தியா. அதெல்லாம் நான் என்னன்னு பின்னாடி படிக்கும்போது சொல்றேன். ஓகேவா? டன். அடுத்து போவோமா? ஒரு சில கேசஸ்ல இது உங்க புக்ல இருக்க மாதிரி இருக்கா? ஓகே. இப்ப வரைக்கும் நீங்க பார்த்த கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, இந்த டேஸ் இதை பண்ணலன்னா இவர் வந்து நான் ரெசிடென்ட், இதை பண்ணா இவர் வந்து ரெசிடென்ட், அந்த மாதிரி சில ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் ஒன்லி இண்டிவிஜுவல் ஸ்பீக்கிங் அபவுட் ஒன்லி இண்டிவிஜுவல் ஷால் பி டீம் டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா இஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைட். இங்க இருக்க கண்டிஷன் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு ஒருத்தர் அப்படின்னா நீங்க வந்து இப்ப மேல பாத்தீங்க இல்லையா, அது எதையுமே பார்க்க வேண்டாம். இந்த நாலுத்தையும் ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்றான்னா தென் இஸ் டீம்டு டு பி ரெசிடென்ட். இந்த டீம்டுன்ற வார்த்தை ரொம்ப அவசியம். டீம்டுனா ஆமா நீ ரெசிடென்ட் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லுவோம். டீம்டு, நான் உங்களை டீம்டு பண்ணிட்டேன், நீ வந்து இப்படிதான் அப்படின்னு நான் உன்னை வந்து டீம் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு வேலைக்கெல்லாம் போனா சில ஜேடி தருவாங்க. ஓகேவா? ஜேடினா இந்த ஜாப் ரோல். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஜாப் ரோல் தரோம் அப்படின்ற மாதிரி வந்து அது கொடுப்பாங்க. ஓகே. சோ அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. யுவர் டீம் டு பி அண்டர் பேபிள்ஸ், யுவர் டியூ டு பி அண்டர் ரிசீவபிள்ஸ். நீ அதை பாக்குற ஆளு தான் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. நீ அதை அக்செப்ட் பண்ணிப்ப லெசன்ஸ். ஏன்னா அவன் டீம் பண்ணிட்டான், உனக்கும் நீ அங்க போய் ஆகணும். போனா அதுதான் ஒரு ரோல் தெரிஞ்சு போச்சு, நீ அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். தென் யுவர் டீம் டு பி ஸ்பெசிஃபை ஃபார் தட் ரோல். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம அவனை டீம் பண்ணிடுவோம். டீம் டு பி ரெசிடென்ட். ஆமாடா நீ ரெசிடென்ட் தான், நீ இல்லைன்னு சொன்னாலும் நீ ரெசிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவனை டீம் பண்ணும். என்னென்ன மாதிரி கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் இந்தியன் சிட்டிசனா இருக்கான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஆமா அவன் இந்தியன் சிட்டிசன் தான். அடுத்த கண்டிஷன், இஸ் டோட்டல் இன்கம் அதர் தென் ஃபாரின் சோர்சஸ் வந்து எக்ஸீட் 15 lakhs. அதாவது இந்தியன் இன்கம் வந்து மோர் தென் 15 lakhs இருக்கு. ஆமா, இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். எஸ். அதே மாதிரி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் எனி ஆஃப் த பேசிக் கண்டிஷன். பேசிக் கண்டிஷன்னா இப்போ மேல பார்த்தாலே அந்த 180 days, 60 days பிளஸ் 365 days அது எதையுமே அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகே, பண்ணலன்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நான் ரெசிடென்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அவன் அதை பண்ணல, சோ அவன் நான் ரெசிடென்ட். ஆமா, எஸ். இஸ் நாட் லயபிள் டு டாக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி. வேற எந்த கண்ட்ரிலும் டாக்ஸும் பே பண்ணலாம். அப்ப என்ன பண்ணிருக்கான்? இந்தியால வந்து ஒரு 100 நாள், யூஎஸ்ல ஒரு 50 நாள், துபாயில ஒரு 80 நாள், வேற என்ன சொல்லலாம், ஜப்பான்ல ஒரு 60 நாள், சைனா போவோமா அடுத்து? சைனால ஒரு 40 நாள், ஆஸ்திரேலியா இதுல ஒரு 30 நாள். சோ மொத்தம் எவ்வளவு நாள் வருது? 365 டேஸ் வந்துருச்சா? 365 டேஸ்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 150, 230, 290, 300. ஓ, இங்கேயே வந்துருச்சா? ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே, மோர் தென் 1 year வந்துருச்சு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 182 டேஸ், 60 டேஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர்ல 365 டேஸ் இருந்திருக்கணும். 365 டேஸ் அவன் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இல்ல அப்படின் போது அவன் இங்கே ரெசிடென்ட் கிடையாது. அதே மாதிரி நம்ம எப்படி இந்தியாவில் வச்சிருக்கோமோ அதே மாதிரி யூஎஸ்லும் வச்சிருப்பான் இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அங்கேயும் அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகல, துபாயிலும் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஜப்பான்லையும் சாட்டிஸ்ஃபை ஆகல, இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ எந்த கண்ட்ரிலையும் சாட்டிஸ்ஃபை ஆகல, எல்லா கண்ட்ரிலையும் அவன் நான் ரெசிடென்டா தான் இருக்கான். ஸோ நான் ரெசிடென்டா இருக்க இந்த பர்சன் விச் மீன்ஸ் மிஸ்டர் ஏ இந்த மாதிரி அவர் உலகத்தை சுத்தும் வாலிபனா இருக்காரு, உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்படி அவர் சுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னும் போது மிஸ்டர் ஏவோட அத்தியாயம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அவரோட ஆணி வேர் எங்க தொடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு இந்தியன் சிட்டிசன். அதாவது அவர் இந்தியால பிறந்திருக்காரு, அவர் ஒரு இந்தியன் சிட்டிசன்.
ஸோ அப்படி இருக்கும் போது அவரோட இந்தியன் இன்கமும் வந்து இந்தியன் இன்கம் மட்டும் ஓகே, இங்க இந்தியாவில் 100 நாள் இருந்தார் இல்லையா, அந்த 100 நாளைக்கான இன்கம் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 15 lakhs இருக்கு. அது மாதிரி அதர் கண்ட்ரீஸ்ல அதர் விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னும் போது இஸ் இந்தியன் இன்கம் 15 லட்சத்துக்கும் மேல இருக்கு. ஸோ சாட்டிஸ்ஃபைங் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், அண்ட் இந்த கண்ட்ரில எங்கேயுமே ஒரு டாக்ஸும் பே பண்ணல. அப்படி இருக்கும் போது தென் இஸ் பிகம் அ டீம் டு பி ரெசிடென்ட். இவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டீம் டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா, டீம் டு பி ரெசிடென்ட் சொல்லி நீங்க இந்தியால டாக்ஸபிள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்குமே இங்க இருக்க இந்த இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த எல்லா சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்குமே இங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. எல்லா சோர்ஸ்க்குமே டாக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு அவர் வேற ஏதாவது கண்ட்ரில மேபி டாக்ஸ் பே பண்ணிருக்காரான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, வேற ஏதோ கண்ட்ரில டாக்ஸ் பே பண்ணிருக்காரு அப்படின்னா அப்ப அவருக்கு ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகும். யூனிலேட்டர் ரிலீஃப், பைலேட்டர் ரிலீஃப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிலீஃப் வந்து அப்ளிகபிள் ஆகும். அந்த ரிலீஃபை கொடுத்துட்டு மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டு, இவ்வளவு நீ டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு. ஓகேவா, சோ எல்லா சோர்ஸுக்குமே இங்க இருக்க எல்லா சோர்ஸுக்குமே டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க அப்போ அந்த டைம்ல. அது எப்படி கால்குலேட் பண்ணா ஃபாரின் கரன்சில இருந்து கன்வெர்ட் பண்ணி எவ்வளவு டாக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு எவ்வளவு டிடக்ட் பண்ணமோ டிடக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவனுக்கு கொடுப்பீங்க. ஓகேவா, அவர் எந்த கண்ட்ரில இருக்காரோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ அதாவது இதுக்கு இது இது இங்க இருக்க பாயிண்ட் வந்து மாடிஃபைட் கண்டிஷனுக்கும் சம்மந்தம் இல்ல, மேல பார்த்த பேசிக் கண்டிஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது ரெண்டுத்துக்குமே இல்லாம இது தனிப்பட்ட ஒரு பாயிண்ட். அது எதுலயுமே விழல, அவரு அந்த மேல இருந்த 2 பாயிண்ட்ல விழல, டைரக்டா இங்கதான் வராரு அப்படின்னா அப்ப அவருக்கு இந்த வந்து டீம்டு கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, டன்னா நெக்ஸ்ட் மூவ் பண்ணட்டா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஐ வில் மூவ் டு நெக்ஸ்ட். ஓகே, ஸோ உங்க புக்ல வேற ஏதாவது அடிஷனலா இருக்கா அதுக்கப்புறம்? ஸோ இந்த சி பாயிண்ட் பார்த்தோம், இஸ் ரெசிடென்ட் டோட்டல் இன்கம் 15 days இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, தென் எந்த கண்ட்ரிலயும் அவர் வந்து டாக்ஸபிள் பண்ணல அப்படின்னா இந்த பர்சன் வில் பி அ டீம் டு பி ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தோம். அப்புறம் வேற என்ன இருக்கு? However, such individual side either of basic consent then shall be treated as resident in India. Okay, இது எங்களுக்கு தெரியும். Further note that exception is not applicable for foreign citizen. ஆமா, இந்த எக்ஸெப்ஷன் ஃபாரின் சிட்டிசனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அவன் மென்ஷன் பண்ணிருக்கிறது சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இஃப் ஏ பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது அவங்க இந்தியன் ஆரிஜின் தான், ஆனா ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்டா. அவங்க இந்த மாதிரியும் கொஸ்டின்ல குழப்பிடுவானுங்க. இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அவங்க இந்தியன் ஆரிஜின் தான், ஆனா ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க. இங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும். ஓகேவா, அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இஃப் திஸ் கண்டிஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைட் தென் சச் இண்டிவிஜுவல் ஷல் பி டீம்ட் டு பி ரெசிடென்ட் irrespective of the number of days. ஆமா, irrespective of the number of days. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவரு 2 நாள் இந்தியால இருந்தாலும் அவர் ரெசிடென்ட் தான். ஓகே, irrespective of number of days னு சொல்லிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் liable to tax in relation to a person and with reference to a country means that there is income tax liability of such person under the law of that country of time being imposed. It shall include a person who has subsequently has been exempted for such liability under the law of that country, which means liable to tax pay in relation to a person. ஆனா அந்த பாயிண்ட் இதுல இல்லண்ணா, இந்த புக்ல ஃபோர்த் பாயிண்ட் இல்லையா? ஆமாண்ணா. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா நான் இங்க சொன்னேன் இல்லையா, அதுதான். இந்த இடத்துல வந்து அவர் வேற ஏதாவது கண்ட்ரில வந்து டாக்ஸ் பே பண்ணிருக்காரு, லைபிள் டு பே டாக்ஸ் அப்படின்னா அவருக்கு வந்து ரிலீஃப் மாதிரி கொடுத்துட்டு நம்ம பண்ணுவோம், நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட் தான். சரி, ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் இல்லைன்னா யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர். ஏன்னா ரிலீஃப் கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபைனல் லெவல்ல வரும், மைட் பி, அதனால இதை எடுத்திருப்பான். பட் ஏன் இதை எடுத்தான்? லைபிள் டு டாக்ஸ் இன் ரிலேஷன் டு பர்சன் அண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு தி கண்ட்ரி மீன்ஸ் that there is income tax liability on such person under law of that country, which means அந்த டைம்ல அந்த கண்ட்ரில ஒரு டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கு, டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படின்னா it shall include a person who has subsequently been exempted for such liability under. ஓகே, அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்குன்னா that will be also included அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான். அந்த டைம்ல அவருக்கு அங்க வேற ஏதாவது எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இங்கேயும் அப்ளிகபிள் ஆகி அந்த எக்ஸம்ஷன் நம்ம இங்கேயும் கொடுப்போம். which means நம்ம இப்போ இன்னும் 5 years ஆஃப் இன்கம் உள்ள போல இல்லையா, 5 years ஆஃப் இன்கம்ல சில டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த டிடக்ஷன்ஸ் வந்து ஃபாரின் இன்கமுக்குமே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி இங்க மென்ஷன் பண்ணிருக்கான். ஓகேவா, அதை நான் போகும்போது சொல்றேன். பட் இந்த பாயிண்ட் இல்லாதனால ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு பி ரிமெம்பர். நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், இங்க ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க, பீயிங் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்டர். அந்த செகண்ட் பாயிண்ட் இன்னொரு டைம் சொல்றீங்களா?
செகண்ட் பாயிண்ட் நம்ம செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். பட் இந்தியன் ஆரிஜினா இருந்தாங்கன்னா அப்ளிகபிள் ஆகாது. லெசன்ஸ் என்னோட அப்பா அம்மா, என்னோட கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், மீ. ஓகே, இவங்க கிட்ட இருந்து இவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக ஃபாரின் போறாங்கன்னு வச்சுப்போம். எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக அப்ராட் போயிட்டாங்க. 2 பேருமே அப்ராட் வந்துட்டாங்க. நான் அப்ராட்ல பிறந்திருக்கேன். born in US. Okay, I am born in US. So I am a person Indian origin, but not Indian citizen. நான் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, ஆனா இந்தியன் ஆரிஜின். ஏன்னா என்னோட கிராண்ட் ஃபாதர்ஸ் இங்க, கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் எனக்கு இங்க இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா கிரீன் கார்டு வச்சிருப்பேன், ஃபாரின் சிட்டிசன். அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேண்ணா. எனக்கு இந்த கண்டிஷன், இந்த டீம் கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா நான் வந்து ஃபாரின் சிட்டிசன், ஆனா இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்கான். நாட் அப்ளிகபிள் டு ஃபாரின் சிட்டிசன் ஈவன் இஃப் எ பர்சன் இந்தியன் ஆரிஜின். அவர் இந்தியன் ஆரிஜினாவே இருந்தாலும் ஆனா அவர் ஃபாரின் சிட்டிசன், கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்காரு. அப்போ அவருக்கு அந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதான் செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? தென் அடுத்து இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், இது என்ன ஒரு பாயிண்ட் ஏதோ கொடுத்துருக்கான். In case of an individual being a citizen, okay, of India and a member of Q-ship, okay, the period or periods of stay in India shall in respect of an eligible via not include the period beginning. Okay, இந்த இடத்துல பாருங்க, not include the period beginning on the date entered into the continuous discharge certificate in respect of joining the ship by said individual for eligible via and ending on the date entered in continuous discharge certificate in respect of signing off by the individual from the ship in respect of such voyage. Okay, in simple words, in continuous discharge certificate, the date of joining is recorded in 1 Jan 2022 and the date of ending voyage is 31st Jan 2020. Then the entire period 31 shall be excluded from his stay in India. ஓஹோ, இப்போ ஒரு இன்கேஸ் ஒன் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா the person in case of a individual being a citizen, அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு டிராவல், இந்த ஷிப் டிராவல்காக, லிசன்ஸ் அவர் மெம்பர் தானே. ஓகே, ஸோ ஒரு பீரியட் டு பீரியட் போறாரு அப்படின்னா அதுல வந்து நீங்க டேஸ் கால்குலேஷனுக்கு நம்ம இந்த 182 டேஸ் இந்த கால்குலேஷன் பண்றோம் இல்லையா, இந்த டேஸ் கால்குலேஷனுக்கு சில டேஸ் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவோமா. ஓகேவா? விச் மீன்ஸ் பீரியட் ஆஃப் பீரியட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எலிஜிபிள் வயர் நாட் இன்க்ளூட் த பீரியட் பிகினிங் ஆன் த டேட் என்டர்ட் இன்டு த. ஓகே, அதாவது அவர் இந்த கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்னு ஒன்று வாங்குவாங்க. ஓகேவா? லெசன்ஸ் இப்போ வந்து ஷிப்பு உள்ள அவர் போயிட்டாரு, அந்த ஷிப் மூவ் ஆகல, ரொம்ப நாள் வந்து இந்தியாலே இருக்கு. ஓகே, ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரு அந்த ஷிப் வந்து ஒரு பேசஞ்சர்ஸ் கூட்டு போற ஷிப் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷிப்ல அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. பட் ஆனா அந்த ஷிப்பை இன்னும் எடுக்காம வச்சிருக்காங்க. அது அது வந்து 1 ஜான் எடுத்திருக்கணும் வச்சுக்கிறீங்களா. எடுக்காம வந்து பாத்தீங்கன்னா 31 போயிருக்காரு அப்படின்னா அவரோட சர்டிபிகேட் வந்து இன்னைக்கே எலிஜிபிள் ஆயிருக்கும், 1 ஜான்ல எலிஜிபிள் ஆயிருக்கும். ஓகேவா? அது எண்டிங் ரெக்கார்டட் டேட் வந்து 31 ஜான்ல நடந்திருக்கு, அவர் சைன் பண்ணி அப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது மைட் பி அந்த ஷிப் எடுத்திருந்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி இந்த பீரியட் வந்து அதுல இன்க்ளூட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஒன்ஸ் அகைன் படிங்க. எலிஜிபிள் will not include the period beginning on the date entered into the continuous discharge certificate. அவர் எப்போ அதுல என்டர் ஆகிறோம் in respect of joining the ship by said individual for eligible via and ending on the date entered into the continuous discharge certificate. இந்த இடத்துல சைனிங் தான் சொல்றான், சர்டிபிகேட் சைனிங் பத்தி பேசிட்டு இருக்கான். ஓகே, in respect of signing off by the individual in respect of such via. In simple words, இங்க தான் மேஜரா இருக்கு. சிம்பிள் வேர்ட்ஸ், கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the date of joining record, which means அது உள்ள நான் ஜாயின் ஆகுறேன், as a மெம்பரா நான் ஜாயின் ஆகுறேன், as a மெம்பரா நான் ஜாயின் ஆகுறேன், ஒரு பேசஞ்சர் கூட்டு போற ஷிப்ல நான் ஒரு மெம்பரா ஜாயின் ஆகுறேன் அப்படின்னும் போது எப்போ ஜாயின் ஆகுறேன், ரெக்கார்ட் டேட் 1 Jan 2020 and the date of ending of voyage is recorded as 31st January 2022. Then the entire period of 31 shall be excluded from stays is India, which means அவரு அந்த ஷிப் வந்து இந்தியாவில் நின்று இருந்தாலும் அவர் போய் என்டர் ஆயிட்டாரு, அந்த சர்டிபிகேட்ல என்டர் ஆயிட்டாரு. என்டர் ஆயிட்டு மேபி ஷிப் போயிருந்தாலும் சரி போகலனாலும் சரி அவர் அந்த அந்த சர்டிபிகேட் டேட்ல இருந்து
என்னைக்கு அது எண்டிங் ஆகுதோ அந்த டேட்டை வந்து நீங்க எப்பவுமே எடுத்துக்கவே கூடாது. இந்த 182 டேஸ்ல இல்ல அந்த 60 டேஸ்ல எடுத்துக்கவே கூடாது. லெசன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்கடா. இஸ் அ இந்தியன் சிட்டிசன். இவர் வந்து ஒரு க்ரூ மெம்பரா போய் ஜாயின் ஆகுறாரு இந்தியன் ஷிப்ல. ஓகே, ஷிப் இந்தியால தான் இருக்கு. இவர் ஜாயின் ஆகும்போது சர்டிபிகேட் ஒன்று சைன் பண்ணுவாரு. ஓகே, சைன் பண்ணிட்டாருன்னா அதுதான் என்டரிங் டேட். அதுக்கப்புறம் ஷிப் எடுக்கிறான் இல்ல, மறுபடியும் சர்டிபிகேட் வந்து எண்டிங் டேட் சைன் பண்ணோம் இல்லையா, எண்டிங் டேட்டுக்கு சைன் பண்ணோம். ஷிப் எடுத்தாலும் சரி எடுக்கலாம் சரி. இந்த இன்பிட்வீன் டேஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்பிட்வீன் டேஸை நீங்க கன்சிடர் பண்ணிக்க கூடாது. எதை கால்குலேட் பண்ணும்போது, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த 182 டேஸ் 60 டேஸ் கால்குலேட் பண்ணும்போது பண்ணிக்க கூடாது. எலிஜிபிள் வயானா என்னன்னு சொல்லிருக்கான் பாரு. shall means voyage undertaken by ship engaged in carriage of passenger or freight in international tariff from the voyage having originated from any port in India and as such is destination any port outside India. Inside India இருக்கலாம், outside India இருக்கலாம் சொல்லிருக்கான். The voyage having originated from any port outside India as a destinated any port in India. ஓகே, மேல கொடுத்துருக்க பாயிண்ட் ஏதாவது கீழே கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன டிஃபரன்ஸ்? மேல கொடுத்துருக்குது அவுட் சைடு, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் எனி போர்ட் இன் இந்தியா. இங்க எனி போர்ட் இன் இந்தியா as it is destination any port outside India. ரெண்டும் ஒண்ணுதான். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ சார் ஓகே, ஹியர் ஐ ஹோப் தமிழ்நாடு இவ்வளவு தூரத்துக்கு வருமா, கேரளம், ஓகே, ஹியர் வைசாக், சென்னை, சென்னை, விசாகப்பட்டினம். ஓகேவா? இப்போ ஒரு மெம்பர் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மெம்பர் போயிட்டு என்ன பண்றாருன்னா இங்க போயிட்டு ஜாயின் பண்றாரு, மெம்பரா ஜாயின் பண்றாரு ஷிப்ல. ஓகே, சோ இந்த ஷிப் எங்க போகுது அப்படின்னா சென்னையில இருந்து விசாகப்பட்டினம் போகுது, இந்தியா டு இந்தியா. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா டு இந்தியா சொல்றான், அவுட் சைடு இந்தியாவும் சொல்லியிருக்கான். ஓகேவா? சோ இந்தியா டு இந்தியா போகுது. ஒரு எத்தனை நாள் வைக்கலாம்? சரி, அவன் சொன்ன மாதிரி சென்னையில இருந்து ஜான் 1 என்டர் ஆகுறாரு. ஜான் 1 என்டர் ஆகுறாரு கியூ, அதாவது அந்த பேசஞ்சர் ஷிப்ல ஒரு மெம்பரா வந்து ஜான் 1 என்டர் ஆகுறாரு. சர்டிபிகேட் சைன் பண்ணிட்டாரு இங்க. ஓகே, ஜான் 1. ஸோ ஜான் 1ல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா லோடிங்லாம் நடக்குது. லோடிங் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணும் எல்லாமே நடக்குது. ஷிப்பு கிளம்புற டேட் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பு கிளம்புற டேட்டு ஜான் 15. பட் அவர் இங்கே என்டர் ஆயிட்டாரு கான்ட்ராக்ட் உள்ள, அந்த சர்டிபிகேட் சைன்குள்ள. ஓகேவா? ஸோ ஷிப் ஜான் 15 வந்து விசாகப்பட்டினத்துல போயிட்டு ஜான் 20 வந்து இறங்குது. ஜான் 31 தான் அவர் என்ன பண்றாரு, அகைன் எண்டிங் சைன் பண்றாரு, எண்டிங் சர்டிபிகேட்டை சைன் பண்றாரு. ஓகே, சோ அப்போ இந்தியா டு இந்தியால தான் இருக்காரு. இவரோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் நீங்க கால்குலேட் பண்ணும்போது இங்க ஜான் 1 அவர் என்டர் ஆனார் இல்லையா, இந்த ஜான் 1ல இருந்து ஜான் 31 வரைக்கும் நீங்க சேர்த்துக்க கூடாது உங்களோட கால்குலேஷன்லன்றான். அந்த 182 டேஸ் 60 டேஸ் கால்குலேஷன் இருக்கு இல்லையா, இதுல இதை எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க அவருக்கு அப்படிங்கிறான். ஓகேவா? இவங்க ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜான் 2024 வச்சுக்கோமே, 2023-24 ப்ரீவியஸ் இயருக்கு நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஜனவரியை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஜனவரி லெசன்ஸ் அவர் எத்தனை நாள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஷிப்புக்காக, இந்த ஷிப்ல வந்து மெம்பரா ஜாயின் பண்ணி ஒர்க் லெசன்ஸ் அவர் சர்டிஃபைட் சைன் பண்ண டேட்ல இருந்து அந்த சர்டிஃபைட் எண்ட் ஆகிற டேட் வரைக்கும். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா ஆஸ் பர் மை அசம்ஷன் இங்க வந்து மேபி இது கிட்டக இருக்கு சென்னை விசாகப்பட்டினம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ரொம்ப லாங் அவுட் சைட் இந்தியாலாம் போறாங்கன்னா தேர் ஆர் நோ கேரண்டி ஃபார் தர் லைஃப். ஓகேவா? அங்க லைஃப்க்கு வந்து கேரண்டி இருக்கான்னு கேட்டா டவுட் தான். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னும் போது இந்த பீரியட், இந்த சைனிங் பீரியட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனிங் பீரியட் இதை மட்டும் தான் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்போ உங்க கொஸ்டின்ல வந்து அது கொடுத்துருக்கானான்னு பார்க்கணும் நீங்க, அவர் சைன் பண்ணிருக்காரு அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கானான்னு பார்த்து தான் நீங்க டிசைட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ அந்த பாயிண்ட் என்ன சொல்ல வரான்னு அவங்க, இட்ஸ் அ பேசஞ்சர் ஷிப்பாவும் இருக்கலாம், அந்த வயாக் வந்து பேசஞ்சர் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்ல கூட்ஸ் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் அவங்க பண்ற அந்த டிராவல். ஓகேவா? புரிஞ்சுதாடா இங்க என்ன சொல்றான்னு? ஆனா அது இந்தியா டு இந்தியா எடுத்துக்கலாமாண்ணா?
இந்தியா டு இந்தியா, பட் ஆனா அவங்க கீழே அவுட் சைட் இந்தியாவும் கொடுத்துருக்கான் பாருங்க. கீழே வந்துட்டு எய்தர் அவுட் சைடு இந்தியா டு இந்தியா இல்லைன்னா இந்தியா டு அவுட் சைடு இந்தியா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி வாய்ஸ் எலிஜிபிள் தான். அதுக்குமே அவர் எலிஜிபிள் தான். அவுட் சைட் இந்தியா போனா எலிஜிபிள் தான். விச் மீன்ஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் எனி போர்ட் இன் இந்தியா, இந்தியால இருந்து எந்த போர்ட்ல வேணா ஆரிஜினேட் ஆகணும். ஆஸ் இஸ் டெஸ்டினேஷன் எனி போர்ட் அவுட் சைட் இந்தியா டு அவுட் சைட் இந்தியா. அப்படி இல்லைன்னா the voyage having originated from any port அவுட் சைட் இந்தியால இருந்து இந்தியாவுக்கும் வரலாம். அந்த பக்கம் இருந்து இந்த பக்கமும் வரலாம், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமும் போகலாம். அப்போ வித்தின் இந்தியா நாட் எலிஜிபிள் ஆனா வித்தின் இந்தியாவும் எலிஜிபிள் தான். கீழே கொடுத்துருக்கிறது அவன் அப்படி மென்ஷன் பண்ணிருக்கான். வித்தின் இந்தியா அப்படின்னும் போது பர்சன் வில் பிகம் ஆல்ரெடி அவன் சிட்டிசன் தான். அவன் மென்ஷன் பண்ணிட்டான் மேல பாயிண்ட்லயே, ஆல்ரெடி இஸ் a சிட்டிசன், ஆல்ரெடி அவர் இந்தியன் பர்சன் தான். ப்ரோ அப்ப அவன் என்ன வித்தின் இந்தியா சொல்லிட்டான்? சைன்ட் டேட்ல இருந்து எடுத்துக்கலாமா? வித்தின் இந்தியானாலும் அந்த சைனிங் டேட் தான் நீங்க கன்சிடர் பண்ணும். எங்க கொடுத்துருக்கான்? இந்த கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சைனிங் டேட்ல இருந்து அந்த எண்டிங் டேட் தான் நீங்க கன்சிடர் பண்ணும். புரிஞ்சுதா? ப்ரோ சைனிங் டேட் வந்து கன்சிடர் பண்ண கூடாதா ப்ரோ? லெசன்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா நீங்க 182 days 60 days கால்குலேஷன் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹியர் ஃபார் திஸ் ப்ரொவிஷன் யூ ஹாவ் டு கன்சிடர் திஸ் ஏரியா. அதாவது இந்த ப்ரொவிஷனுக்கு நீங்க இந்த பீரியட் கன்சிடர் பண்ணுவீங்க, அந்த 182 days 60 days ப்ரொவிஷனுக்கு இதை கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ப்ரோ குழப்புதா? ஒண்ணும் இல்ல. நீங்க ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ணும்போது ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா அப்போ அந்த பர்சன் வந்து இந்தியன்ஷிப், அவர் இந்தியன் சிட்டிசன் பிளஸ் வந்து அவர் வந்து கியூ மெம்பரா இருக்காரு, ஷிப்ல வந்து மெம்பரா இருக்காரு அப்படின்னா அப்போ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த சைனிங் சர்டிபிகேட் இருக்கான்னு பாருங்க. அவர் சைன் பண்ணிருப்பாரு, அந்த இண்டிவிஜுவல் வந்து சைன் பண்ணிருப்பாரு, எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுது எந்த டேட்ல எண்ட் ஆகுதுன்னு. அப்படி சைன் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த பீரியட் வந்து நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவீங்க நீங்க ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ணும்போது. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, அது ஓகே ப்ரோ. அது அவ்வளவுதான், அதுதான் இங்க பாயிண்ட். சோ இங்க என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் ஹியர் இந்தியா, ஹியர் ஐ டிராய் ஆஸ்திரேலியா. கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், ஆஸ்திரேலியா வச்சுப்போம். இங்க இருந்து இங்க போனாலும் சரி, இங்க இருந்து இங்க வந்தாலும் சரி எக்ஸ்க்ளூட் தான் அந்த பீரியடு. ஏன் எக்ஸ்க்ளூட் அப்படின்னா அவன் மென்ஷன் பண்ணிட்டான் இங்க இருந்து இங்க போற பர்சனும் இந்தியன் சிட்டிசன் தான், இங்க இருந்து இங்க வர பர்சனும் இந்தியன் சிட்டிசன் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, பீயிங் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ உங்களுக்கு இங்க கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஃப்ரம் எனி போர்ட் இந்தியா டு அங்க டெஸ்டினேஷன் போர்ட் போனாலும் சரி, இல்ல அவுட் சைட் இந்தியால இருந்து இங்க இந்தியா டெஸ்டினேஷன் போர்ட் இருந்தாலும் சரி, அவன் இந்தியன் சிட்டிசன் தான். ஏன் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் வருது அப்படின்னா he will be comes under this modified condition. விசிட் பண்ணதான் வரும். he will be comes under this condition only 182 days 60 days கண்டிஷன் மட்டும் தான். ஸோ அந்த கண்டிஷன் நீங்க கால்குலேட் பண்ணும்போது அவனோட அந்த சைனிங் பீரியட் நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? போலாமா? நெக்ஸ்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதுல கொஞ்சம் நீங்க போக போக வந்துடும். ஜஸ்ட் ஹவ் டு ரிமெம்பர், ஓகே இது இருந்தா இப்படி, இது இருந்தா இப்படி அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா டிஃப்ரெண்டா நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். லைக் வந்து அந்த 180 daysல சில எக்ஸம்ஷன் பார்த்தோம். அந்த எக்ஸம்ஷன்ல செகண்ட் பாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இந்த கலர் பிங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பிங்க்ல வந்து அந்த செகண்ட் எக்ஸம்ஷனுக்கான ஒரு டீட்டெயில் இங்க கொடுத்துருக்கான். பிளஸ் வந்து ஒரு மாடிஃபை கண்டிஷன் ஒன்று பார்த்தோம், எப்படி வந்து விசிட் பண்ண வந்தாங்கன்னா என்னன்னு. அதுலயே இந்தியன் ஆரிஜினுக்கோ ஃபாரின் சிட்டிசனுக்கோ ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி அவன் பண்ணியிருக்கான். இந்தியன் ஆரிஜின் வேற ஃபாரின் சிட்டிசன் வேற அப்படின்னு இங்க ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி இங்க ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸ் வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? நான் இங்க கிறுக்கி வச்சிருக்க மாதிரி கிறுக்கிறாருங்க உங்க புக்ல. ப்ராப்பரா இந்த டாப்ல இங்க கேப் இருக்கு இல்லையா, அங்க என்னால எழுத முடியல. 1 minute. இங்க உங்க புக்கு மேல டாப்ல இங்க கேப் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஜஸ்ட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த பேஜ்ல நான் என்னென்னலாம் படிச்சேன். இந்த பேஜ்ல நம்ம என்னென்னலாம் படிச்சோம்? ஃபாரின் சிட்டிசன் விசஸ் இந்தியன் ஆரிஜின், இது ஒண்ணு படிச்சோம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல என்ன படிச்சோம்? இந்தியன் சிட்டிசன் கிரியூ மெம்பரா இருக்காரு ஷிப்ல அப்படின்னா அவரோட சைனிங் டேட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். சைனிங் டேட் எக்ஸ்க்ளூட். வேற என்ன படிச்சோம் இதுல?
டீம்டு கண்டிஷன் ஒன்னு படிச்சோம். டீம்டு கண்டிஷன் இதுல ஒன்னு இருக்கு. டீம்டு கண்டிஷன் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற என்ன இருக்கு இதுல? அவ்வளவுதான். அப்ப இந்த பேஜ்ல வந்து இந்த 3 பாயிண்ட் தான் ட்ரிக்கியா இருந்துச்சு நம்மளுக்கு, கரெக்டா? இந்த பேஜ்ல அந்த 3 பாயிண்ட்ஸ் ஆர் ட்ரிக்கி பாயிண்ட்ஸ். சோ அந்த 3 பாயிண்ட்ஸ் போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இவ்வளவு குட்டி குட்டியா மேல எழுதிட்டீங்கன்னா இப்படி ஃபுல்லா கிறுக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுற லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மேல வந்து நீங்க ட்ரிக்கியா ஃபீல் பண்ற பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. நீங்க இந்த புக்கை வந்து திருப்பி பார்க்கும் போது நீங்க இங்க மேல டாப்ல எழுதிருப்பீங்க இல்லையா? டாப்லயோ இல்ல சைட்லயோ உங்க கன்வீனியன்ட் படி எழுதிருப்பீங்க இல்லையா? அதை பார்த்த உடனே இந்த பேஜ்ல என்ன இருக்கு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஆமா இந்த பேஜ்ல இதெல்லாம் தான் படிச்சோம், இந்த பேஜ்ல இதெல்லாம் படிச்சோம், இங்க ட்ரிக்கி பாயிண்ட் இருக்கு, அப்ப அந்த ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு குழப்பம் இல்லையா? சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு குழம்பும், அதெல்லாம் எடுத்து இங்க மேல எழுதுங்க. எழுதிட்டு அதையே திரும்ப 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 படிங்க அந்த ட்ரிக்கி பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த பேஜ் நான் முடிச்சிட்டேன், சாட்டிஸ்ஃபைட், நெக்ஸ்ட் பேஜ் மூவ், அந்த மாதிரி. ஓகேவா? சோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நான் இங்க ஃபுல்லா கிறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்க புக்ல வந்து என்னென்னலாம் இருக்கு, எங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதா நான் அப்படி கிறுக்கிட்டு இருக்கேன். என் புக்லயும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், பட் இங்க இப்படி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். சில பாயிண்ட்ஸ் வந்து மைண்ட்ல வச்சு சொல்லியிருக்கோம். இந்தியால சேம் பிளேஸ்ல தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்லையா, இந்தியால எங்க வேணா இருக்கலாம். நம்ம வந்து ஓவரால் இந்தியா தான் கன்சிடர் பண்ணோம் பீரியடுக்கு. அதே மாதிரி கண்டினியூஸா இந்தியாவில் இருக்கணுமான்னு கேட்டா அதுவும் தேவைப்படாது. இட்ஸ் நாட் நெசசரி. And then a person shall be deemed to go reside in India if he is not territorial, if he is on the territorial water of India. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டெரிட்டரியல் வாட்டர் இன் இந்தியா. டெரிட்டரியல் வாட்டர்னா நான் சொன்னேன் இந்தியாவுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பான்னு. அந்த டெரிட்டரியல் வாட்டருக்கான டெஃபினேஷன் எங்க கொடுத்துருக்கான் அப்படின்னா, see here there is a star, கரெக்டா? அந்த ஸ்டார் இங்க இருக்கு பாருங்க கீழே. ஓகே, சோ அந்த ஸ்டாரை வந்து ஜூம் பண்ணீங்கன்னா டெரிட்டரியல் வாட்டருக்கான டெஃபினேஷன் இருக்கும். டெரிட்டரியல் வாட்டர்னா என்னவா? வாட்டர் 12 நாட்டிக் மைல்ஸ். 1 நாட்டிக் மைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 1.853 கிலோமீட்டரா. ஓகேவா? விச் மீன்ஸ் இதை நான் ஜிஎஸ்டி பண்ணும்போது நடத்துவேன், பட் டைம் பீங் ஐ வில் சே டு யூ. ஜிஎஸ்டி வரும்போது இது நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ ஹியர் இந்தியா. ஓகே, இங்க இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ். என்னோட நாட்டிக்கல் மைல்ஸ், நாட்டிக்கல் மைல்ஸ் அப்ப எத்தனை கிலோமீட்டர்? 1.853 கொடுத்துருந்தானா இன்டூ 12, 1.853 இன்டூ 12. ஸோ அப் டு அந்த அத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 21 ஆர் 20 அந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அது வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் இந்தியா. அது வரைக்கும் இந்தியா தான் அது. ஆமா, நீங்க அத்தனை கிலோமீட்டர் நீங்க வந்து ஷிப்ல டிராவல் பண்ணி போனாலும் நீங்க இந்தியால தான் இருக்கீங்க, வேற ரெசிடென்ட் இன் இந்தியா, அந்த டேஸ் நான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த பேஸ் லைன் அப்படிங்கிறது வந்து நான் போட்டேன் இல்லையா, அந்த மண் வந்து இப்படி குறைஞ்சிட்டே போகும் இங்க இருந்து. இந்த சாட் வந்து இப்படி குறைஞ்சிட்டே போகும் இல்லையா, தட் இஸ் த பேஸ் லைன். ஸோ இந்த பேஸ் லைன்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ். ஓகேவா? ஸோ அதுவுமே இந்தியா டெஃபினேஷன்ல வருது, அதுவுமே இந்தியா தான் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இந்த பாயிண்ட்ல. ஓகேவா? டன். பே, கல்ஃப், ஹார்பர், க்ரீக், டைடல் ரிவர் கூட வந்து ஆல்மோஸ்ட் ரிவர் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ரிவர் வந்து அப்போ வந்து அந்த அந்த ஷிப் கேஸ்ல வந்து அப்ப இது வந்து இதாகும் ப்ரோ. ஷிப் கேஸ் வருது அப்படின்னும் போது சைனிங் சர்டிபிகேட் நீங்க கவனிக்கணும். சைனிங் சர்டிபிகேட்டே இல்லாம ஒருத்தர் போறாங்க அப்படின்னா ஃபிஷர்ஸ் அவங்க இருப்பாங்க இல்லையா, மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் போவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இப்போ இதை விட்டு தாண்டுறாங்க. முதல்ல தாண்ட முடியாது, தாண்டினாலே சுட்டுடுறான். ஸ்ரீலங்கா பார்டர் அவன் போட்டு வச்சிருக்கான், அது தாண்டினாலே சுட்டுடுறானுங்க. சோ இந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு, இந்த ஃபிஷர்ஸ் இவங்களா இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதுக்காக இங்க ஒன்று கொடுத்துருக்கான் இந்த நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்ட்டு. என்ன காரணம்னா, நீங்க ஏர்வே இருக்கு இல்லையா, ஏர்வேக்குமே இந்தியாவுக்கு டெஃபினேஷன் இருக்கு. இதுக்குள்ள அந்த ஏர்வே பறந்தா அது இந்தியா அப்படின்ட்டு. என்ன காரணம்னா, ஜிஎஸ்டில வந்து சில கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு அவன் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கான், அங்கேயும் சர்டிபிகேட் சைன் பண்றான் அப்படின்னும் போது அப்போ அவங்க வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிளா, அந்த சர்வீஸ் அங்க ஒன்று நடக்குது. சர்வீஸ் வந்து எங்க நடக்குது? ஏர்ல நடக்குது, எங்கேயோ லேண்ட்ல நடக்கல, இந்தியாவில் நடக்கல. பட் அந்த ஏர்வே அந்த டைம்ல இந்தியாக்குள்ள இருந்துச்சுன்னா தென் ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் ஃபார் தட். அதனாலதான் வந்து இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து ஏர்ல எவ்வளவுக்குள்ள பறந்தா அது இந்தியா, அதே மாதிரி சீல எவ்வளவுக்குள்ள நீங்க வந்து சுத்திக்கிட்டு இருந்தா அது இந்தியா, அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல இந்த மெம்பர்ன்றவரு வேலை செய்யறதுக்கே போறாரு அந்த இடத்துல. இந்த சென்ஸ் அவரு அந்த ஷிப்ல ஒரு மெம்பராவே போய் ஜாயின் பண்றாரு. பட் இங்க இருக்கிறவங்க வந்து அவங்களோட பர்பஸ்க்காக போறவங்களா இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும்.
அப்ப அந்த 22 கிலோமீட்டர்ஸ் அது தாண்டுற வரைக்குமே அவங்க வந்து இந்தியன் இந்தியாக்குள்ளதான் அந்த இருக்காங்கன்னு டேஸும் அர்த்தம். ஆமா, எடுத்துப்பாங்க. அந்த டேஸும் கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவோம். ஆமா, ஓகே ஓகேங்களா. ஓகே. ஏன்னா அவன் வந்து சொல்லக்கூடாது பாருங்க, நான் லேண்ட்ல எல்லாம் இல்ல, லேண்ட்ல இருந்து சைன் போடலாம், நான் தண்ணில இருந்து சைன் போட்டேன். அது அப்ப அந்த டைம்ல எல்லாம் வந்து சேர்த்துக்க முடியாது. அது எப்படி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும்? அப்ப நான் தண்ணியில இருந்தேன், அப்ப தண்ணியில இருந்தா எவ்வளவு தூரத்துக்கு இருந்த அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, டன். அதுக்கப்புறம் அடிஷனல் கண்டிஷன் ஓகே கொடுத்துருக்கான். அடிஷனல் கண்டிஷன் இது வரைக்கும் ஓகே இல்லையா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் இல்லையா? அடுத்து அடிஷனல் கண்டிஷன். அடிஷனல் கண்டிஷன் டு டெஸ்ட் வெதர் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இஸ் ஆர்டினரி ஆர் நாட். இப்போ வரைக்கும் நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா, ரெசிடென்டா இல்ல நான் ரெசிடென்டான்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ அவர் ரெசிடென்ட் அப்படின்னா அது ரெண்டா பிரியுது நான் சொன்னேன். ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், ஓவர் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், என் ஓவர். ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டா பிரியுது. அப்போ நான் இது ரெண்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் ரெசிடென்ட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அடிஷனல் கண்டிஷனுக்கே வரும். which means resident condition is satisfied then we came to or we move to additional condition. which means ordinary resident or not ordinary resident or NOR. ஓகேவா? டன். சோ அப்ப அதுக்கு நான் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேலே கிரிக்கெட்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எழுதிக்கிறீங்களா? இது வேணுமான்னு பாருங்க, ஏன்னா இது எடுத்துட்டா அது போயிடும். ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவங்க அடிஷனல் கண்டிஷனுக்கே வரணும். ஓகேவா? ஓகே. ஏதாவது எழுதணும்னா என்ன நிறுத்துங்க, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்றதுன்னா எழுதிக்கிறதுனா எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த பிபிடிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக, உங்களோட நோட்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக அந்த மாதிரி. ஏன்னா சடனா டக்குன்னு அந்த டைம்ல ஒரு பாயிண்ட் தோணும், அதுக்காக. ஸோ ரெசிடென்டா ஆர்டினரி ரெசிடென்ட் பார்க்கறதுக்கு என்னன்னா, if a resident is satisfy the following two additional condition, satisfy the following two additional condition. ஏதாவது ஒண்ணு இல்ல, ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? ஓகே, ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது மட்டும் முதல்ல பார்ப்போம். டூ கண்டிஷன். ஏன்னா நம்ம அந்த 180 days பார்க்கும்போது ஆர்னு பார்த்தோம், பட் இங்க அண்டு, இங்க இருக்கு பாருங்க அண்டு. ஓகேவா? இங்க அண்டு கண்டிஷன், அங்க ஆர் கண்டிஷன். ஓகே, he will be treated as resident and ordinary resident in India. இந்த ரெண்டு கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா he will be treated as resident and ordinary resident அப்படின்னு சொல்லுவோம் அவர். ஓகேவா? அது என்னென்ன கண்டிஷன்? he will be reside in India as per 6(1) படி இருந்திருக்கணும், பிளஸ் அட்லீஸ்ட் 2 years out of 10 previous years immediately preceding the relevant previous year. அந்த immediately relevant previous yearல 10 வருஷத்துல ஏதாவது 2 வருஷம் ஃபுல்லா, ஓகே, 365 plus 365 டேஸ் மாதிரி பார்க்க கூடாது, நீங்க இயர் வைஸ் பார்க்கணும். 2 வருஷம் ஃபுல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பி கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, he has resided in India for a period 730 days or more during 7 previous year immediately preceding the previous year, which means 7 previous yearல 730 days. செகண்ட் கண்டிஷன்ல டேஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இயர்ஸ் பாக்குறீங்க, செகண்ட் கண்டிஷன்ல டேஸ் பாக்குறீங்க. ஓகேவா? சோ இது ரெண்டு கண்டிஷனையும் ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்டு நாட் ஆர் அண்டு, இது ரெண்டுத்தையும் ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்றான் அப்படின்னா then the person is a resident and ordinary resident. இது ரெண்டுத்துல எதனா ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஓகேவா? சோ இங்க கொடுத்துருக்கான் பாரு, டு பி ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஒன் ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் ஆஃப் 6(1). ஓகே, அதாவது அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் ஆஃப் 6(1) அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே நிமிஷம், இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் 6(1) அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 182 days ஆர் 60 days. இதுதானே 6(1). 60 days பிளஸ் 365 4 preceding previous year இல்லையா? PPPY 4 preceding previous year, இதுதான் 6(1). 6(1)ல என்னவா? அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் 6(1)ல. 6(6)ல என்னவா? அடிஷனல் கண்டிஷன், போத் அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். then the person is to be a resident and ordinary resident in India. அதான் இந்த டாக்ஸ் பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த 6(1) அப்படிங்கிறது 182 day ஆர் 60 daysக்கான கண்டிஷன். அது கூட சேர்த்து 6(6)ன்றது அடிஷனல் கண்டிஷன். ஓகேவா? அதுவும் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்.
ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் எப்போ இஃப் த இண்டிவிஜுவல் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை போத் அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா இஸ் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஏன் இந்த ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் பாக்குறோம் அப்படின்னா சில டாக்ஸ் பெனிஃபிட்காக, அதையும் நான் சொல்றேன், சில டாக்ஸ் பெனிஃபிட்காக நம்ம அதை பாக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா நோட்ஸ் 6(1) 182 days ஆர் கண்டிஷன் 60 days plus 365 days for preceding previous year. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் கண்டிஷன் எம்சி more than 15 lakhs less than 15 lakhs 120 days plus 365 days for preceding previous year. அதுக்கப்புறம் 182 days. இது மட்டும் தான் பார்த்தோம் மாடிஃபைட் கண்டிஷனுக்கு. தேர்ட் வந்து டீம்டு டு பி ரெசிடென்ட்னு ஒன்று பார்த்தோம். ஆச்சா? அடுத்து வேற என்ன பார்த்தோம்? 180 days 4 days மாடிஃபை கண்டிஷன். வேற எங்கன்னா ஏதாவது மிஸ் பண்றோமா? ஏதாவது டேஸ் கால்குலேஷன்ஸ்ல? அப்புறம் எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தோம். இதுல 2 எக்ஸம்ஷன்ஸ் இருந்துச்சு. எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் பிளஸ் இந்தியன் க்ரூஷிப், அது 2 எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபோர்த்தா வந்து நீங்க பார்த்துருக்கிறது அடிஷனல் கண்டிஷன் 6(6) என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 years அவுட் ஆஃப் 10 years, அதாவது ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர், அண்ட் 730 days அவுட் ஆஃப் ஃபார்னு போட்டுக்கிறேன் 7 years, அதே மாதிரி இமீடியட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல. இவ்வளவு தாண்டா நம்ம இப்போ நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது. இவ்வளவு தாண்டா, இதுதாண்டா அவங்க நோட்ஸ். ஒரு குட்டி பக்கத்துல, அதாவது இந்த 4-5 பேஜ் சேர்த்து இவ்வளவுதான் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ். இப்போ இதுக்குள்ள வந்து இந்த இடத்துல டீம் டு பி ரெசிடென்ட் ஒரு ஏரியா பார்த்தோம் இல்லையா? அதாவது இங்க வெறும் டீம் டு பி ரெசிடென்ட் ஒன்று பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா டீம் டு பி ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அது மட்டும் நம்ம எப்படின்னு பார்ப்போம். அவ்வளவுதான். இது இங்க இருக்கு இல்லையா இந்த 4 பாயிண்ட், மொத்த ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் இவ்வளவுதான். உங்களோட அந்த சப்ஜெக்ட், அதாவது அந்த சாப்டர், ஓகே, அந்த சாப்டர் மொத்தமே இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு. இந்த டீம் டு பி ரெசிடென்ட்ல 4 கண்டிஷன் இருக்கு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அடிஷனலா வேற என்னென்ன பார்த்தோம், இது கூட அடிஷனலா வேற என்னென்ன பார்த்தோம் நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த அடிஷனல் கண்டிஷன் யாருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும்னா இண்டிவிஜுவல் அண்ட் HCF மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். There are 7 types of persons, right? 7 types of persons. அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், முந்தின கிளாஸ்ல என்ன பார்த்தோம், அப்படியே எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது இப்படிதான் ரன் ஆகுது அப்படின்ற ஒரு ஓவர் வியூ. அது உள்ள குதிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த சிஸ்டம் இப்படிதான் ரன் ஆகுது, இது உள்ள இங்க போனா இங்க இம்பாக்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? டன். இது எடுத்துட்டா நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்க புக்ல தான் கொடுத்துருக்கான். இது ஸ்டெப் 1 மறுபடியும் அகைன் 230 இது ஆர் கண்டிஷன், இது அண்ட் கண்டிஷன். ஓகே, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது சேமா தான் இருக்கு. இதையும் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் இங்கே இருக்கு. இதுவும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ மேலே கொடுத்துருக்க கேஸ்க்கு சில எக்ஸம்ஷன். இப்போ இங்க மேல இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஆர்டினரி கண்டிஷன், விச் மீன்ஸ் சாரி அடிஷனல் கண்டிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த அடிஷனல் கண்டிஷன்ல சில எக்ஸம்ஷன் இருக்கு. எப்படி இந்த 182 டேஸ்க்கு 60 டேஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸம்ஷன் அங்க பார்த்தோம், அந்த ஒரு 2 பேருக்கு அப்ளிகபிள் ஆகாது, எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் போயிருந்தா பிளஸ் மெம்பர் இன்க்ளூசிவா இருந்தா அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க இவங்க எல்லாம் இருந்தா அப்ளிகபிள் ஆகாது. யார் யாருன்னு பாருங்க. அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஷல் பி டீம்டு டு பி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லுவோம். டீம்டு டு பி, இதுக்கு இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோயிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா அந்த பர்சன் வந்து ரெசிடென்ட் தான், ஆனா ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாது. டீம் டு பின்னு பண்ணுவோம், டீம் பண்ணுவாங்கள. என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி
சேம் அங்க என்ன பாத்தீங்களோ அதே தான் இருக்கும். சிட்டிசன் இன் இந்தியா இஸ் டோட்டல் இன்கம் அதர் தன் ஃபாரின் சோர்ஸ் எக்ஸீட் 15 lakhs இஸ் நாட் லயபிள் டு பே டாக்ஸ் இன், அதாவது வேற எந்த டெரிட்டரியிலும் அவர் டாக்ஸ் பே பண்ணல. பட் ஹியர் ஒன்னு மட்டும் சேஞ்ச் ஆகுது. என்ன ஆகுது? இஸ் டீம் டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா அண்டர் 611A லிசன்ஸ். இங்க பார்த்தோம் இல்லையா இந்த டீம்டு பாயிண்ட், So 611A though இருக்கு பாருங்க. 611A is nothing. The person deemed to be resident in India. அதாவது இது நோட்ஸ் இல்லையா? என்னடா நோட்ஸ்? அதாவது 61A அப்படின்றது என்னன்னா deemed to be resident அப்படின்னு நம்ம ஒரு ரெசிடென்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு ரெசிடென்ட் அப்படின்னா அடுத்து இது ரெண்டுத்துக்கு வரணும்ல, ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு இந்த ரெண்டுத்துக்கு வரணும் இல்லையா? இந்த ரெண்டுத்து உள்ள வரும்போது த சேம் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்? இந்தியன் சிட்டிசனு, மோர் தென் 15 lakhs, பிளஸ் வந்து எந்த ஒரு கண்ட்ரிலையும் நாட் லயபிள் டு பே டாக்ஸ், நாட் லயபிள் டு பே டாக்ஸ். இன்னொரு கண்டிஷன் என்னப்பா? இந்த 618 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. இங்க இந்த டீம்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு அப்படின்னா then the person is called as resident but not ordinary resident. ஓகேவா? அந்த எக்ஸம்ஷன் புரிஞ்சுச்சா? இப்போ அந்த எக்ஸம்ஷன் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா அந்த எக்ஸம்ஷன்? குழம்பிட்டு இருக்கீங்களா? குழப்பமா இருக்கா? எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, போக போக வந்துடும். 611A வந்து அந்த 180 days கண்டிஷன் தானா ப்ரோ? அது வந்து 61A. ஐயோ, இது வந்து 61A ஸ்மால் ஏ, ஹியர் 61 கேபிட்டல் ஏ. அதே மாதிரி ஏ வந்து இதுல ஏ வந்து பாத்தீங்கன்னா அதாவது 6 சப் கிளாஸ் 1 அதுல சப் கிளாஸ் ஏல இருக்கு. ஓகேவா? அங்க வந்து 6 சப் கிளாஸ் ஏ சப்செக்ஷன் 1A இருக்கு. விச் மீன்ஸ் இங்க செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 அதுல கிளாஸ் ஏ. ஓகேங்களா? இங்க இருக்க அதாவது செக்ஷன் நம்ம எப்படி படிக்கணும் இதை நான் பேசிக்ல சொல்லிருக்கணும். என்னன்னா இது செக்ஷன் 6 சப்செக்ஷன் எஸ்சிசி சப்செக்ஷன் 1 அதுல கிளாஸ் ஏ. ஓகேவா? இதுதான் 61A. பட் இங்க வந்து இது செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1A. இதுக்கப்புறம் இதுக்குள்ள என்ன போகுதோ அது போகும். தனி செக்ஷன். இது தனி செக்ஷன். சி பாயிண்ட் தான் அந்த 618 நினைக்கிறேன்னா. சி பாயிண்ட். ஆமாண்ணா, பேஜ் நம்பர் 34ல பாத்தீங்கன்னா டி பாயிண்ட்ல அதே பாயிண்ட் கொடுத்துட்டு செக்ஷன் 61 கேபிட்டல் ஏ கொடுத்துருக்காங்கண்ணா. இங்கயா? ஆமாண்ணா. அதாவது இந்த டி பாயிண்ட் மட்டும் தான் நினைக்கிறேன். அப்போ அதாவது டி பாயிண்ட் மட்டும் சொல்றீங்களா? இல்ல ஆனா பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலயே அந்த செக்ஷன் போட்டு இருக்கு பாருங்கண்ணா. அதான் செக்ஷன் 61A போட்டிருக்கு. அங்கேயும் அதே மாதிரி போட்டிருக்கா? இஸ் டியூ டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா. அது மேல பாயிண்ட் தனியா கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழ ஆனா செக்ஷன். இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா இஸ் டீம் டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா. டீம் டு பி ரெசிடென்ட் அப்படின்னா இந்த டாப்ல இருக்கு இல்லையா, இங்க இருக்கு பாருங்க அந்த டீம் டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா. அப்போ இந்த சி பாயிண்ட் மொத்தமா குறிக்கிறான். இந்த சி கண்டிஷன் மொத்தமா சாட்டிஸ்ஃபை இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4ம் சேர்த்து அங்க 1. இதுதான் சொன்னது. அதே மாதிரிதான் அந்த இடத்துல அவன் அந்த செக்ஷன் 61 அதை மென்ஷன் பண்ணதுக்கு காரணமும் இதனாலதான். இதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு பாருங்க. மைட் பி இவன் இது இங்க கொடுத்துருந்தானா உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்டா இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்து செக்ஷன் 61A அப்படின்னு கொடுத்துருந்தானா கன்வீனியன்டா இருந்திருக்கும் இல்லையா? மைட் பி டி பாயிண்ட் கூட இருக்கலாம். பட் டி பாயிண்ட்ல இதெல்லாம் சப்ஹெட்டா இருக்கலாம். அதர்வைஸ் நீங்க இப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம வேணா போட்டு பாத்துருவோம் இருங்க. 61A பட் ஆனா மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும்.
அண்ணா சொல்றாமா. ஒரு டவுட்ண்ணா. இப்ப நம்ம சொல்லுடா. பார்த்துட்டு இருக்கோம்ல எக்ஸெப்ஷன்ஸ், ஆமாடா. அது வந்து 4 கண்டிஷன் 4 பாயிண்ட் இருக்கு. இந்த 4 பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா அப்படின்னா ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்ல நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த 4 கண்டிஷனுங்களா? இப்ப பார்த்தது இது 4னா ஒரு நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அடிஷனல் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமலே டீம்ட் ஆயிருவாங்களா? லைக் ஆர்டினரி ரெசிடென்ட் அந்த மாதிரி. இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு அப்படின்னா ஒருத்தர் ஆ இங்க சில இருக்கிறது அவர் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு ஆயிட்டாரு. அதுல இப்போ ஏ பாயிண்ட் அடிஷனல் இதுவா? கண்டிஷன்ஸ் கீழே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஆமா ஆமா. அது அதாவது இது 4 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை சேம். பண்ணா எதுக்கு அப்படி என்ன? இது 4 சாட்டிஸ்ஃபை பண்ணா அவர் ரெசிடென்ட், ஆனா அவர் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அவர் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே. இந்த 4 சாட்டிஸ்ஃபை பண்ணா. சரி ஓகேண்ணா. ஓகேவா? ஒன்னும் பெருசா இல்ல. அங்க இருக்க பாயிண்ட்ஸே தான் இங்கேயும் இருக்கு. இஸ் அ சிட்டிசன் இன் இந்தியா, இஸ் டோட்டல் இன்கம் எக்ஸிட் 15 lakhs. இந்த சி பாயிண்ட்டுக்கு பதிலா அந்த இடத்துல அவன் வந்து அந்த டீன் ஓவராலா கொடுத்துட்டான். மத்தபடி வேற எதுவும் கன்ஃபியூஷனே இல்ல. அதாவது இந்த 2 பாயிண்ட்டும் சேம் தான். இந்த சி பாயிண்ட்டுக்கு பதிலா அவன் 2த்தையும் சேர்த்து ஒன்னா கொடுத்துருக்கான். இந்த 182 days அந்த 60 days ஒன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்காக இங்க இருக்கு பாருங்க. 61A போட்டதுக்கு அப்புறம் இங்க கூகுள்ல பாருங்க. அண்ட் இந்தியா சிட்டிசன் ஏர்னிங் மோர் than 15 lakhs. இதான் 61 பத்தி பேசுது. 61A இதை பத்தி தான் பேசுது. 182 days 60 days பத்தி இந்த 61A இங்க பேசல. ஓகேண்ணா. then it will be considered as a resident. So 61A அதை பத்தி தான் பேசுது. deemed to be பத்தி தான் பேசுது. 182 days 60 days பத்தி பேசுது இல்ல ப்ரொவிஷன். ஓகேவா? சோ அவன் ஒன்னும் இல்ல, ரெண்டும் சேம் தான். கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான். ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்றத நீங்க டீம் பண்றதுக்காக. இப்ப குழம்புவீங்க பாரு இந்த ஏபிசிடில. ஆனா இப்ப இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா நான் ஆர்டினரி ரெசிடென்ட் தானே? இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ரெசிடென்ட் பண்ணலன்னா ஆர்டினரி ரெசிடென்ட் ஆனா அப்படி வருதுன்னா அது பண்ணல அப்படின்னா அப்ப அவர் இந்திய இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார்ல. 182 days 60 days அப்படி பண்ணாதான் இதுல வரமாட்டாரு. ஓகே ஓகேண்ணா. அதாவது அப்படி ஆகல அப்படின்னா அப்ப இப்படிதான் நடந்திருக்கணும். டெஃபினட்டா ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அடிஷனல் கண்டிஷன் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தா மட்டும் தான் அப்படி நடக்காது. ஓகே ஓகேண்ணா. ஓகேவா? சோ அப்புறம் இதை மட்டும் பண்ணிருக்காங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அவர் வந்து இந்தியன் ஆரிஜின், இந்த மாதிரி சிட்டிசன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா தென் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதாவது டீம்டு உள்ளே வர மாட்டாரு. அதனாலதான் இங்க அந்த பாயிண்ட் கொடுத்துருந்தான், இந்தியன் ஆரிஜின் அதுல இன்க்ளூட் ஆகாதுன்னு. நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ வந்து பிசிடி 3த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான், ஆனா இந்தியன் சிட்டிசன் இல்ல, இந்தியன் ஆரிஜின். இப்படி இருக்கு அப்படின்னா அவன் இது உள்ளே முதல்ல வரமாட்டான். டீம் டு பி ரெசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன் உள்ளே வரமாட்டான். கரெக்டா? ஏன்னா கீழே அவன் மென்ஷன் பண்ணிட்டான் ஃபாரின் சிட்டிசன் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டான். என்னதான் அவன் இந்தியன் ஆரிஜினா இருந்தாலும் அவன் ஃபாரின் சிட்டிசனுக்குள்ளே வரமாட்டான்னு சொல்லிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், இந்த கண்டிஷன் உள்ளே வரல, டீம் டு பி ரெசிடென்ட்ன்ற கண்டிஷன்லேயே வரல, அவன் அங்கேயே நான் ரெசிடென்ட் ஆயிட்டான். அவன் அங்கேயே நான் ரெசிடென்ட் ஆயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி இங்க வந்து ஆர்டினரி நாட் ஆர்டினரி உள்ள வருவான்? வரமாட்டான் இல்லையா? ஓகே ஓகேண்ணா. ஓகேவா? அடுத்து பி. என்ன போறீங்களோ? பி வந்து பாத்தீங்கன்னா அதே சேம், அண்ட் இண்டிவிஜுவல் டீம் டு பி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அகைன் ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கான். அது என்னென்ன கண்டிஷன் பாருங்க. இது வச்சா பாடுறாங்க, இந்தியன் சிட்டிசன் ஆர் a person of Indian origin. ஓகேவா? சோ ஹியர் த பி கேஸ் இம்பார்ட்டன்ட் கேஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன்க்ளூட் ஆகுது. பட் ஆனா எக்ஸ்ட்ராவா சில கண்டிஷன் சேர்த்திருக்கான். என்ன காரணம்? இந்தியன் ஆரிஜின் சேர்க்கறதுனால. இஸ் கம் டு விசிட் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். இதுக்காக முதல்ல வந்திருக்கணும். இது அடுத்த கண்டிஷன். ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதெல்லாம் ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் வராது. ஓகே. நெக்ஸ்ட், இஸ் டோட்டல் இன்கம் அதர் தன் ஃபாரின் சோர்ஸ் எக்ஸீட் 15 lakhs. அடுத்து, இஸ் இன் இந்தியா ஃபார் a period of 120 days or more but less than 180 days during the previous year, 365 days or. இந்த ப்ரொவிஷன் எதுக்கு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா அந்த பி பாயிண்ட் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்? இப்போ மேல இருக்க பாயிண்ட்லாம் 61A இதுக்கெல்லாம் பாத்தீங்க. இப்போ இந்த பி பாயிண்ட் எதுக்காக கொடுத்துருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ரோ அந்த இந்தியன் ஆரிஜினுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாடிஃபைடு அந்த மாடிஃபைட் கண்டிஷன் ஒன்னு பார்த்தோம் இல்லையா, 182 days பதிலா மாடிஃபைட் கண்டிஷன் ஒன்னு வரும்னு. அந்த மாடிஃபைட் கண்டிஷனுக்காக இந்த எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கான் பி. ஓகேவா? சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வராங்கன்னா then the person will be a resident but not ordinary resident. This is for modified condition. ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்து மாடிஃபைட் கண்டிஷனுக்கு நம்ம எங்கேயுமே பார்க்கல. இதுதான் முதல் டைம் மாடிஃபைட் கண்டிஷனுக்கு அவன் ஒன்று கொடுக்குறது. ஓகே.
If opposite condition are satisfied, then such individual shall be deemed to be resident but not ordinary resident, even though he satisfied both condition of 6. So, even though, அதாவது இங்க இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அவன் என்னதான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலுமே அவன் என்னதான் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் தானா. நோட் பண்ணிக்கங்கடா, இந்த பாயிண்ட் ரொம்ப அவசியம். ஓகேவா? ஏன்னா இந்த பாயிண்ட் இங்க இருக்க இந்த கேசஸ்ல விளையாடும். ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம அது மட்டும் தான் பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு இன்னைக்கு கடையை மூடிடுவோம். ஓகே, நாளைக்கு பேலன்ஸ் பார்ப்போம். ஏன்னா இதை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்க போயிட்டு அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். தினமும் ஒர்க் அவுட் பண்ணுங்கடா, அப்பதான் புரியும். டெஃபினட்டா வந்து ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் டச்ல இருந்துட்டே இருங்க. என்ன காரணம்னா ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்காச்சும் வரும். ஓகேவா? விச் மீன்ஸ் நிறைய மார்க் வரும் கண்டிப்பா. ஆனா ஒரு மார்க் கூட இல்லாம ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஒரு மார்க்குன்னு இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஓகே ஓகே, ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் போவோம். டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கேஸ் எடுத்துப்போம். சிட்டிசன்ஷிப் பாருங்க, ஃபாரினர். இந்தியன் ஆரிஜினா? ஆமா, இந்தியன் ஆரிஜின். இந்தியன் ஆரிஜின். உங்களுக்கு வந்து இங்க பி கேஸ் ஞாபகம் வரணும். மேபி அந்த மாடிஃபைட் கண்டிஷன் வந்தா. ஓகே, டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ் எக்ஸீட் 15 lakhs, மோர் தென் 15 lakhs. யா, மோர் தென் 15 lakhs? எஸ். இதெல்லாம் கொஸ்டின்ரா, ஆன்சர் வந்து இதுதான். இது வரைக்கும் கொஸ்டின் தான். ஓகேவா? டன். அடுத்து டாக்ஸ் வேற ஏதாவது கண்ட்ரில பே பண்றாரா? இல்ல, பே பண்ணல. இந்தியாவில் எவ்வளவு நாள் இருந்திருக்காரு ப்ரீவியஸ் இயர்ல? 30 நாள் தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி 4 ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல 365 டேஸ் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே, இது ஒன்றும் நோட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த 4 இயர்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே, அதாவது இமீடியட் ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர் வந்து 4 இயர்ஸ் வந்தாலே ஆல்வேஸா 365 டேஸ் தான் இருக்கு. ஓகேவா? கான்ஸ்டன்டா இந்த டேஸ் மட்டும் தான் வருது. ஓகே, அது ஒன்று ரிமூவ் பண்ணிக்கோங்க. காமன் பாயிண்ட் 365 டேஸ். எஸ், மோர் தென் 365 டேஸ். அதே மாதிரி டுவல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டா, எஸ், டுவல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. இப்போ ஒரு ரெசிடென்டா நான் ரெசிடென்டா? இங்க நான் ரெசிடென்ட் கொடுத்துருக்கான். ஏன்? நோட்லாம் பார்க்காதீங்க. நோட் நல்லா தெரியுதுல? சரி, ஓகே. என்னென்ன நடந்திருக்கு முதல்ல பார்ப்போம். அவர் வந்து சிட்டிசன்ஷிப், ஃபாரின் சிட்டிசன்ஷிப். ஓகே, அவர் வந்து இந்தியன் சிட்டிசனே கிடையாது. அண்ட் தென் இந்தியன் ஆரிஜின். இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா மாடிஃபைட் கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகுது. விசிட் டு இந்தியா எதனா கொடுத்துருக்கானா? அதுவும் கொடுக்கல. ஸோ மாடிஃபைட் கண்டிஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 120 டேஸ் பிளஸ் 365 டேஸ், மோர் தென் 15 lakhs இருந்தா கரெக்டா? 4 இயர்ஸ்க்கு இன்கம் மோர் தென் 15 lakhs. ஆமா. அப்போ ப்ரீவியஸ் இயர்ல அவர் எத்தனை நாள் இருந்திருக்கணும்? 120 டேஸ் இருக்கணும். 120 டேஸ் இருக்காரா? இல்ல, 30 டேஸ் தான் இருக்காரு. ஓகேவா? அப்போ இந்திய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. இஸ் பிகம் அ நான் ரெசிடென்ட் அட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லயே அவர் நான் ரெசிடென்டா ஆயிட்டாரு. இந்த பாயிண்ட்லயே அவர் நான் ரெசிடென்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அடிஷனல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி என்ன பிரயோஜனம்? அடிஷனல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்ல, யூஸே இல்ல. இங்க எஸ் இருந்தாலும் அவர் இங்கே நான் ரெசிடென்ட் ஆயிட்டாரு. தென் இல் பிகம் அ நான் ரெசிடென்ட். இந்த இடத்துல அவன் என்ன கொடுத்திருக்கானா, இஸ் நாட் அ இந்தியன் சிட்டிசன்ஷிப் and 61A இஸ் நாட் அப்ளிகபிள். விச் மீன்ஸ் இதுக்கு அடுத்து என்ன போவீங்க? அப்புறம் டீம்டு கண்டிஷன் போவோம். ஆனா இப்ப அந்த 30 டேஸ்க்கு பதிலா 120 டேஸ் இருந்துச்சுன்னா இந்நேரம் அவர் ரெசிடென்ட் ஆயிருப்பாரு. ஓகேனா? ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியான் மாறிடுச்சுன்னா இங்க 60 டேஸ் இருந்தாலே ரெசிடென்ட் ஆயிட்டு இருப்பாரு. இப்ப ரெசிடென்ட்டா மாறி இருந்தாருன்னா ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருந்திருப்பானா இல்லைன்னா நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருந்திருப்பாரு. ஏன்னா டுவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஓகே ஓகேண்ணா, அவ்வளவுதான். இது பரவாயில்லடா, சூப்பர்ரா, பக்கா. அப்புறம் பி, செமையா பண்றீங்கடா. பி வந்து இப்போ இந்த கேஸ் பார்ப்போம். இந்தியாவில் இருக்காரு அண்ட் தென் இந்தியன் ஆரிஜினான்னு கேட்டாலும் ஆமா, எஸ். இது வந்து இன்கம் வந்து தாண்டல, அதாவது 15 லட்சம் தாண்டல. அப்போ லெஸ் தென் 15 lakhsல இருக்கு. லெஸ் தென் 15 lakhsனா 182 டேஸ் ப்ரீவியஸ் இயர்ல இருந்திருக்கணும். கரெக்டா? மாடிஃபைட் கண்டிஷன் 182 டேஸ் இருக்காரு. அதே மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிலையும் டாக்ஸும் கட்டல. பிளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து 182 டேஸ் இருக்கணும், ஆனால் 30 டேஸ் தான் இருக்காரு. இங்க 365 டேஸ் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இங்க வந்து டுவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. இந்தியா ஒரு நான் ரெசிடென்ட் ஆயிட்டாரு. ஏன்னா 30 நாள் தான் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஸோ இந்த 180 டேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. இஸ் பிகம் அ நான் ரெசிடென்ட்.
இப்போ அந்த எக்ஸப்ஷன் கேஸ் போங்க, அவர் இந்தியன் சிட்டிசனாவும் இருக்காரு. ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல பாருங்க. அதுல அவரோட இன்கம் மோர் தென் 15 லட்சமா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? டீம் டு பி ரெசிடென்ட் ஆயிருப்பார். கரெக்டா? ப்ரோ அதே மாதிரி 60 டேஸ்ல இருந்திருந்தாலும் நிறைய இதாக இருக்கும். 60 டேஸா இருந்திருந்தாலும் ரெசிடென்ட் ஆயிருப்பார். அவ்வளவுதான். சூப்பர். வாங்க குச்சிக்கோ. அதேதான். ஓகே, அதே மாதிரி அடுத்து சேம் இந்தியால இருக்காரு. இந்தியன் ஆரிஜினான்னு கேட்டா ஆமா இந்தியன் ஆரிஜின். மோர் தென் 15 lakhs இருக்கா? ஆமா மோர் தென் 15 lakhsம் இருக்கு. பிளஸ் வேற எதனா கண்ட்ரில பே பண்றாரா? இல்ல பண்ணல. அப்போ இங்க பண்ணலன்னா ஒரு இந்தியன் சிட்டிசன். அடுத்த கண்டிஷன் நீங்க அதுக்கு வருவீங்க. ப்ரீவியஸ் இயர்ல 30 நாள் தான் இருக்காரு. பிளஸ் இந்த இடத்துல இமீடியட் ப்ரீவியஸ்ல 380 days தான் இருக்காரு. டியூவல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. இஸ் எ ரெசிடென்ட். எந்த பாயிண்ட்லயே ஒரு ரெசிடென்ட் ஆயிட்டாரு? அந்த டீம் டு பி ரெசிடென்ட் பாயிண்ட் ஆயிட்டாரு. டீம் டு பி ரெசிடென்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அந்த 4 கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? 61A இங்க இருக்கு பாருங்க. 61A சாட்டிஸ்ஃபைட். என்னென்ன அந்த 4 கண்டிஷன் பார்த்தோம் டீம் டு பி ரெசிடென்ட்ல? அவரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். பிளஸ் 15 லட்சத்துக்கு தாண்டி இருக்கணும். அவரோட இன்கம் 15 லட்சம் தாண்டி இருக்கணும். 15 லட்சம் தாண்டியும் இருக்கு. அதே மாதிரி 61A அந்த ஸ்மால் ஏ அந்த கண்டிஷன் எதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கூடாது. சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரா? பண்ணல. இங்க 60 டேஸ்னே இல்ல, இங்க 30 days தான் இருக்கு. ஓகேவா? இங்க 30 days தான் இருக்கு. அவர் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. தேர்ட முடிஞ்சிச்சு. ஃபோர்த் என்ன? வேற ஏதாவது கண்ட்ரில டாக்ஸ் பே பண்றாரான்னு பார்த்தோம். அதுவும் இல்ல, அதுவும் நோ. அப்போ 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. தென் ஹில் பிகம் அ டீம் டு பி ரெசிடென்ட். ஓகேவா? டீம் டு பி ரெசிடென்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அடுத்து அவர் இந்த பாயிண்ட்ல வந்து விழுவாரு. இங்க இருக்க 4 கண்டிஷன்ல, இங்க மேல பாக்குறோம் இல்லையா? இந்த 4 கண்டிஷன்ல விழுவாரு. ஆயிடுச்சா? இங்க இருக்க இந்த 4 கண்டிஷன்ல வந்து விழுவாரு. இஸ் எ சிட்டிசன் அண்ட் தென் டோட்டல் இன்கம் மோர் தென் 15 lakhs. வேற எந்த கண்ட்ரிலயும் பே பண்ணல. அது கூட சேர்த்து 61Aவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. இப்போ நம்ம பார்த்த 61A சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு அப்படின்னா என்னதான் டுவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் இங்க பாருங்க. என்னதான் டுவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் டீம் டு பி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அப்போ இங்க என்ன? டியூவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா? ஆமா, எஸ், டியூவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. என்னதான் டியூவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தாலும் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். புரிஞ்சுதா? தேர்ட் புரிஞ்சுதா? சி கேஸ் புரிஞ்சுதா? டியூவல் கண்டிஷன் எந்த 2 கண்டிஷன்? அது அந்த அடிஷனல் கண்டிஷன் தான் டியூவல் கண்டிஷன். சோ இங்க இருக்கு இல்லையா? இதுதான் டியூவல் கண்டிஷன். அண்டுன்னு இருக்கு இல்லையா? இதுதான் டியூவல் கண்டிஷன் சொல்றான். அது இல்லையா? உங்க புக்ல டியூவல் கண்டிஷன் கொடுக்கலையா அவன்? ஆமாண்ணா, போடல நாங்க. சாரிப்பா, என் டேர்ம்ஸ் அப்படி நான் யூஸ் பண்ணி வந்துருச்சு. இதுதான் டியூவல் கண்டிஷன். ஓகேண்ணா. அவங்க மேல போட்டிருக்காங்கண்ணா செக்ஷன் 66. செக்ஷன் 66 இதுதான். அதுதான் நாங்க கொடுத்துருக்கோம். செக்ஷன் 66 ஃபோர்த் கண்டிஷன். அதுதான் நான் வந்து டியூவல் கண்டிஷன் சொல்றேன். பரவாயில்ல, படிச்சது கொஞ்சம் ஞாபகம் வருது. ரைட். நம்ம அது எனக்கு அப்படி வந்துருச்சு. அது டியூவல் கண்டிஷன் படிச்சு அது டியூவல் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அண்டு அது மறந்துடாது நம்மளுக்கு டியூவல்னா. சரி, அடுத்து வந்து டி கேஸ்லயும் அவன் யாரு? இந்தியன் சிட்டிசன் தான். அடுத்து வந்து எஸ் அப்கோர்ஸ் இந்தியன் ஆரிஜின், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பிளஸ் இன்கம் எக்ஸீடா? ஆமா, அதுவும் எஸ். ஓகே, வேற கண்ட்ரில டாக்ஸ் பே பண்ணிருக்கான். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்படியே தெரிஞ்சு போச்சு நான் ரெசிடென்ட் நாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் சேமா தான் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. இங்க எஸ்ன்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சு. மற்ற கண்ட்ரில வந்து அவன் டாக்ஸ் பே பண்றான் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? டன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் சிட்டிசன்ஷிப் இருக்கு. இந்தியன் ஆரிஜின் கேட்டா எஸ், இந்தியன் ஆரிஜினும் இருக்கு. தென் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ், அதுவும் 15 லட்சம் தாண்டிடுச்சு. எஸ். வேற எந்த கண்ட்ரியும் டாக்ஸும் பே பண்ணல. பிளஸ் வந்து 138 days இங்கே வந்துட்டான். ஆனா இங்க ஃபாரின் சிட்டிசன்ஷிப் இருக்கு இல்லையா? அப்போ இது மாடிஃபைட் கண்டிஷன் உள்ள போதா? 1 2 3 4. ஆமா, இது மாடிஃபை கண்டிஷனுக்குள்ள போகுது. ஏன் மாடிஃபை கண்டிஷனுக்குள்ள போகுது? ஏன்னா அவன் இந்தியன் சிட்டிசன் இல்ல, இந்தியன் ஆரிஜின் கேட்டா எஸ். அப்ப மாடிஃபை கண்டிஷனுக்குள்ள போயிட்டு ப்ரீவியஸ் இயர்ல நீங்க என்ன பார்க்கணும்? மோர் தென் 15 lakhs பார்க்கணும். மோர் தென் 15 lakhs. ஆமா, அப்போ இங்க என்ன பார்க்கணும்? 120 days இருந்தாலே போதும். அப்போ 120 days சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். பிளஸ் இந்த 365 சாட்டிஸ்ஃபை ஆச்சு ப்ரிசீடிங் 411 ப்ரீவியஸ் இயர்ல. அப்கோர்ஸ் டியூவல் கண்டிஷன் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். எப்படி நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டானா அவன் எதுல வந்து விழுகுவான்? இந்த பில வந்து விழுகுவான். இதுல வந்து விழுகுவான் இல்லையா? இந்த பில மாடிஃபைட் கண்டிஷனுக்கு தானே இந்த பி. அப்ப இந்த பில பாருங்க, இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், இல்லைன்னா இந்தியன் ஆரிஜினா இருக்கணும். எஸ், அப்கோர்ஸ் அவன் இந்தியன் ஆரிஜினா ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். இங்க ஆர்னு தான் இருக்கு. பிளஸ் அதுக்கப்புறம் விசிட் டு இந்தியா. ஓகே, ஆப்வியஸ்லி விசிட் தான் பண்ண வந்திருக்கணும்.
அவரோட இன்கம் அதர் தென் எக்ஸீட் 15 lakhs இருக்கணும். அண்ட் தென் இங்க பாருங்க, இதை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். 120 days இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். எஸ் அப்கோர்ஸ் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். அப்படி அவன் பண்ணியிருந்து டுவெல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தாலுமே என்னதான் அவன் ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஆர்டினரி ரெசிடென்ட் அண்டர்லாம் வரமாட்டான், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்டர்லாம் வருவான். இப்போ சிட்டிசன்ஷிப் மட்டும் இந்தியனா இருந்துச்சுன்னா இந்நேரம் ஆர்டினரியா வந்திருக்கும் ப்ரோ. இந்நேரம் ஆர்டினரியா வந்திருக்கும் டெஃபினட்டா. சரி, ஓகே ப்ரோ. அந்த மாதிரி ஏதாவது சம் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபாரினர் இந்தியா ஸோ இல்ல, சிட்டிசன்ஷிப் இந்தியாவா இருந்திருந்தாலும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் தானேண்ணா? ஆமா அந்த பி பாயிண்ட்ல ஹீஸ் an பி இந்தியன் பாயிண்ட்ல இந்தியன் சிட்டிசன் சிட்டிசன் அதையும் கொடுத்துருக்கான். ஆமா, லெசன்ஸ் மாடிஃபைட் கண்டிஷன் அண்டர்ல வருது. ஏன்னா இங்க இந்தியன் சிட்டிசன் சேர்த்து தானே கொடுத்துருக்கான். அப்கோர்ஸ், ஏன்னா நான் அடுத்த பாயிண்ட் அங்க பார்த்தேன். ஏன்னா அடுத்து நம்ம வந்து இந்த ஜி பார்த்தோம்னா அதுல அப்படிதான் இருக்கு. அப்போ இங்க இந்தியன் சிட்டிசன் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கான். ஓகேவா? இப்போ 182 days கண்டிஷன் வந்து வெறும் நம்ம ஆரிஜின் பிளஸ் விசிட் அதர் தன் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஆனா மாடிஃபைட் கண்டிஷன் அதர் தன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். இந்தியன் சிட்டிசன் பிளஸ் இந்தியன் ஆரிஜின் பார்த்தோம் ப்ரோ. இந்தியன் சிட்டிசன்னா மாடிஃபைட் கண்டிஷனே வராதுல ப்ரோ. அப்ப 60 days 365 daysலயே வந்துரும்ல ப்ரோ. சோ வரேன் பாக்குறேன். இந்தியன் சிட்டிசனும் இருக்கு. பி மாடிஃபைட் கண்டிஷன் வந்து இந்தியன் சிட்டிசனுமே சேர்த்துதான் இருக்கு. இங்க பாருங்க, இன் கேஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் ஆர் எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், மாடிஃபைட் கண்டிஷன் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. லெசன்ஸ் 182 days. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்னு எனக்கு தெரியுது. 182 days பிளஸ் 60 days வந்து ஆப்வியஸா இந்தியால இருக்க பர்சனுக்கு, ஆப்வியஸா இந்தியனுக்கு. இந்தியன் சிட்டிசன் கூட அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வரலாம், அப்ராடுக்கு போக முடியும். இந்தியன் சிட்டிசன் கூட அப்ராடுக்கு போக முடியும். இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு மாடிஃபைட் கண்டிஷன். ஹியர் ஆப்வியஸா அவங்க இந்தியால தான் இருக்காங்க. தென் யூ ஹேவ் டு see the 182 days plus 60 days condition. Here modified condition is applicable for Indian citizen, Indian origin also. ஓகேவா? சோ அப்போ சிட்டிசன்ஷிப் கிரைட்டீரியாவா வைக்கலாமான்னு கேட்டா அப்போ இது நம்ம தப்பு பண்ணிருக்கோம். இது சிட்டிசன்ஷிப் கிரைட்டீரியாவை வச்சு நம்ம பார்க்க கூடாது. சோ இத மைண்ட்ல இருந்து கொஞ்சம் டெலீட் பண்ணிருங்க. ஓகேவா? அத கிரைட்டீரியாவா வச்சோம்னா அப்போ அதாவது இந்த கேஸ் பார்க்கும்போது அது மேஜர் கிரைட்டீரியாவா வச்சிருந்தோம். அப்போ அதை கிரைட்டீரியாவா வச்சா அது தப்பு. அப்ப அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும், கொஸ்டின்ல அவன் சொல்லுவான் அது என்னன்ட்டுன்னு. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கோ? என்னால உணர முடியுது. ஓகேவா? கொஞ்சம் கிளியரா இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் வருதா? நான் என்ன யோசிச்சேன்னா இப்போ அந்த மாடிஃபைட் கண்டிஷனுக்குள்ளேயே வரமாட்டேன்னு யோசிச்சேன். நான் இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் மாடிஃபைட் கண்டிஷனுக்குள்ளேயே வராம அங்கதான் அந்த பாயிண்ட். அதுதான் இங்க பாருங்க, மேல பாருங்க. இன் கேஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் ஆர் எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்தியன் சிட்டிசன் ஆர் எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதுதான் வந்து ஹெட்டிங் மாடிஃபைட் கண்டிஷனுக்கு. ஓகே, எனக்கு புரியுது. பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமா வரும். பட் ஆல்மோஸ்ட் வந்து நீங்க ட்ரை பண்றது எல்லாமே சூப்பர் தான். நீங்க இந்த அளவுக்கு ட்ரை பண்றது சூப்பர். நான்லாம் தத்தி மாதிரி உட்காந்துருந்தேன் நான் படிக்கும் போது. நீங்க இவ்வளவு ட்ரை பண்றது பக்கா, இதுவே போதும். இதே மாதிரி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது கரெக்டா தப்பான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஐடியா வந்து கரெக்டா தப்பான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் பக்கம் வராதிங்க. லெசன்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா, அதை நோட்ஸா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் பக்கம் வராதிங்க. ஏன்னா மறுபடியும் நீங்க முதல்ல இருந்து படிச்சீங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் ஒன்ஸ் உங்க நோட்ஸ்க்கு அப்புறமாவும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா குழப்பி விட்டே இருக்கும் உங்களோட ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ். ஸோ அதை அப்படியே ஃப்ரீயா விட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகே இதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றது மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா எதுன்னு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம மைண்ட்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் ஈஸி தான். ஓகே எஃப் கேஸ் போவோம். எஃப் கேஸ் வந்து பாருங்க, சிட்டிசன்ஷிப் ஃபாரின்ல தான் இருக்கு. பிளஸ் இந்தியன் ஆரிஜினான்னு கேட்டா எஸ் இந்தியன் ஆரிஜின். ஆர்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா மாடிஃபைட் கண்டிஷனுக்கு, இந்தியன் பர்சன் ஆர் இந்தியன் ஆரிஜின். எஸ் அஃப்கோர்ஸ் இந்தியன் ஆரிஜின். எஸ் 15 lakhs மேல இருக்கான்னு கேட்டா எஸ் 15 lakhs மேலேயும் இருக்கு. வேற ஏதாவது கண்ட்ரில டாக்ஸ் பே பண்ணிருக்காரான்னு கேட்டா இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா 185 days இருக்கு பிளஸ் ப்ரீவியஸ் இயர்ல 180 days. இப்போ இந்த கண்டிஷன் வரும்போது, இந்த 182 days இந்த கண்டிஷன் வரும்போது நீங்க எந்த கிரைட்டீரியாவும் பார்க்கவே தேவையில்லை.
இந்த இந்தியன் சிட்டிசனா இதுவா அப்படின்னு பார்க்கவே தேவையில்ல. 180 days இருந்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் ரெசிடென்ட். 180 days ஃபர்ஸ்ட் கண்டிஷனே 6-1. அப்போ ஆப்வியஸா இந்தியன்றது தாண்டி 6-1A இஸ் அ கான்ஸ்டன்ட். ஹெட்டுக்கெல்லாம் ஹெட் இவரு, இதுதான் இப்போ ஹெட். இதுக்குள்ள வந்துட்டான், இந்த செக்ஷனுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா ஃபர்தரா கீழே நீங்க போக வேண்டாம். மாடிஃபை கண்டிஷன் போக வேணாம், எக்ஸம்ஷன் கேஸ் போக வேணாம், எதுக்குமே போக வேணாம். ஒன்ஸ் அவன் இதுக்குள்ள வந்துட்டானா, அவன் யாரா வேணா இருக்கட்டும், ஃபாரினரா இருக்கட்டும், இந்தியன் ஆரிஜினா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், அவன் யாரா வேணா இருக்கட்டும், ஓகேவா? யாரா வேணா இருக்கட்டும், அவன் இந்த கண்டிஷனுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா நீங்க ஃபர்தரா எதுக்குமே போக வேணாம், அவன் டைரக்டா ரெசிடென்ட் ஆயிடும். அப்போ இது வந்து காமன் ப்ரொவிஷன், விச் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெட் ப்ரொவிஷன். இதுக்குள்ள வந்துட்டா நீங்க ஃபர்தரா வேற எதுவுமே பார்க்க வேண்டாம், அவன் யாரா இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி பாயிண்ட் வச்சோம்னா தென் ஹில் பிகம் அ ரெசிடென்ட். அண்ட் தென் அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்கன்னு கேட்டா எஸ். அப்போ அங்கேயே இங்கேயும் அவன் ரெசிடென்ட் ஆயிட்டான், 182 days இங்கே ரெசிடென்ட் ஆயிட்டான். இங்க அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கான், எஸ். அப்போ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு நீங்க சொல்வீங்க, ஓகேவா? த சேம் பாயிண்ட் இந்த இடத்துல இந்தியன் எஸ், இங்க என்னது 15 lakhsல லெஸ் தென் 15 lakhs இருக்கு, இந்தியன் சிட்டிசன் தான், இந்தியன் ஆரிஜின் தான். பிளஸ் இங்க வந்து 85 days 380 days, நம்மளுக்கு 365 days ஆர் மோர், கரெக்டா? இங்க ஏன்டா நான் ரெசிடென்ட் கொடுத்தான்? 60 days 365 days சாட்டிஸ்ஃபை ஆகுதுடா. அந்த இன்கம்னால நினைக்கிறேன்னா 15 lakh satisfy 15 lakh கீழே இருந்துச்சுன்னா அந்த மாடிஃபைட் கண்டிஷன் பெறலனா. பட் ஆனா அங்க இந்தியன் சிட்டிசன் இந்தியன் ஆரிஜினுக்கும் எஸ் இருக்கு. ஓகே, இந்தியன் சிட்டிசன் மாடிஃபைட் வச்சுனா அந்த ப்ரீவியஸ் இயர் 182 days ஆர் மோர்ல இருக்கணும் இல்லனா. மாடிஃபை கண்டிஷன் லெஸ் தென்னா 182 days. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இது எத்தனாவது? 1 2 3 7 இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன் ப்ரொவைடட் இன் 6-1. 6-1 என்னது? 6-1 that is 182 days criteria, dual condition of 6-6. மாடிஃபைக்குள்ளேயே போகணும், நேரா அந்த இந்த கிரைட்டீரியா மட்டும் வச்சு பார்த்து போட்டாங்க. எனக்கு என்ன கேள்வினா, நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, 182 days 60 days, அந்த ஒரு கண்டிஷன் அது ஞாபகம் இருக்கா? 6-1C படி அவன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கானா? 6-1C படி பண்ணிருக்கலாம்ல, அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. 6-1C சாட்டிஸ்ஃபை ஆகுது, 60 days ஆர் ப்ரிசீடிங் 4 yearsல வந்து 365 days சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டானே, தென் அங்கேயும் அவன் ரெசிடென்ட் ஆயிட்டானே. Is the Indian origin less than 15 lakhs? Not payable, no. 60 days 365 days அங்கே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. dual condition எஸ், ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் வரணும் அங்க. இப்போ ஆனா செகண்ட் மாடிஃபைட் கண்டிஷன் எடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான்லனா. மாடிஃபை கண்டிஷன் எடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். பட் நம்ம மாடிஃபை கண்டிஷன் அங்க எடுக்கிறதுக்கான ரீசன் 15 lakh கொடுத்துருக்காங்களாண்ணா, டஸ் நாட் எக்ஸிட்னு. இப்போ ஒருவேளை இன்கம் பத்தி சொல்லலைன்னா மேபி எடுத்துருக்கலாம்னு நினைச்சேன். இன்கம் பத்தி மென்ஷன் பண்ணலாம், ஓகே. பட் அவன் இன்கம் பத்தி மென்ஷன் பண்ணாலும் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. இப்போ நான் இந்தியால இருக்கேன், என்னோட இன்கம் லெஸ் தென் 15 இருக்கு அப்படின்றதுனால நான் நான் ரெசிடென்ட் ஆயிடுவேனா? பாருங்க, நான் சொல்றேன், இப்போ நான் தான் அங்க ஜியில இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம். ஸோ இப்போ ஜனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன், அதே மாதிரி இந்தியன் ஆரிஜினான்னு கேட்டா எஸ், அவன் இந்தியன் ஆரிஜின் தான். அவனோட இன்கம் வந்து 15 lakhs தாண்டிருக்கான்னு கேட்டா இல்ல, தாண்டல. அதே மாதிரி அவன் வேற எதனா கண்ட்ரில பே பண்றான்னு கேட்டாலும் பண்ணல. பிளஸ் அவன் வந்து ப்ரீவியஸ் இயர்ல 85 days இருந்திருக்கான், அண்ட் தென் பாஸ்ட் பீரியட்ல 380 days இருந்திருக்கான், டுவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கான். இப்போ ஜனா வந்து இங்க ரெசிடென்ட்டா இல்லையா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல 6-1C அப்ளிகபிள் பண்ணுவீங்களா? ரெசிடென்ட் தான், ஆர்டினரி ரெசிடென்ட்ல நான் ரெசிடென்ட்ல ஆர்டினரி ரெசிடென்ட்ல வருவேன் நான். அப்போ இங்க மாத்துங்க, ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் மேபி. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும், என்னோட அசம்ஷன் நான் எடுத்த வரைக்கும் எனக்கு கரெக்டா 100% கரெக்டா தான் தோடுது, ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் தான் வரணும். ஏன் நான் ரெசிடென்ட் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல. காமனா கேட்கறேன். இப்போ காமனா அந்த ஜின்ற பாயிண்ட்ல உங்களே வச்சு கூட நீங்க பாருங்க, ஓகேவா? மாடிஃபை கண்டிஷன் உள்ள போறது வந்து நான் விசிட் பண்ண வந்திருக்கணும். அப்போ அவங்க இங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கணும், இந்த ஜி வந்து விசிட் டு இந்தியா அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கணும். ஓரளவுக்கு தான் நம்மள ஓரளவுக்கு தான் நோண்டணும். இவன் இந்த மாதிரி நோண்டிட்டு இருக்கான் பாத்தியா நம்மள. அதாவது அந்த கண்டிஷனும் பார்த்துட்டு வரணும். இப்போ இதுல கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு தான்
அந்த கண்டிஷன் ஒன்ஸ் அகைன் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கணும், ஆர்னு கொடுத்து இந்தியன் ஆரிஜினும் இங்கே கொடுத்தோம்னா சரி, அதனால தான் அந்த கண்டிஷன் வந்து இங்கே ஒரு கன்க்ளூஷன் வந்து விசிட் டு இந்தியா அப்படின்னு கொடுத்தோம். அப்போ இங்கே விசிட் டு இந்தியான்னு கொடுத்திருந்தா தான் மாடிஃபை கண்டிஷன் ஃபர்தர் அப்ளிகபிள் ஆயிருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி Bro, இங்க இந்த ரெசிடென்ட் ஆர்கனைசேஷன் இந்த GOH மாத்தி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியா? ஹெச் என்ன இருக்கு உங்க புக்ல ஏதாவது? சரி இரு, என் புக்ல பாக்குறேன். காலேஜ்ல கரெக்டா ஆமாண்ணா, அப்பனா கரெக்டா வரும்னு நினைக்கிறேண்ணா. நான் பாருங்க, ஃபாரினர் இந்தியன் ஆரிஜினும் கிடையாது, 15 lakhs கிடையாது, மாடிஃபைட்குள்ளேயே வரமாட்டான். அப்புறம் அவன் என்ன மாடிஃபைட்குள்ளே வர மாட்டேன்னு. மாடிஃபைட்குள்ள வர மாட்டான், பட் கான்ஸ்டன்ட் கண்டிஷனுக்குள்ள வந்துருவான். என்னன்னா 60 days 365 days இது கரெக்டா தான் இருக்கு. ஹெச் 60 days 365 days தென் இஸ் a resident and ordinary resident. ப்ரோ ஆர்டினரி ரெசிடென்ட்டா? டேஸ் நம்பர் ஆஃப் இதுதான் டேஸ் dual condition satisfy பண்ணிருக்கானே. எஸ் dual condition satisfy ஆயிருக்குல, இத பாருங்க. எஸ் dual condition எல்லாத்துக்குமே satisfy ஆயிருக்கு. எஸ் 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 தான் கொடுத்துருக்கான். பிளஸ் இங்க என்னன்னா 60 days அண்ட் தென் 365 days அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். அங்கேயும் அவன் ரெசிடென்ட் ஆயிட்டான். பிளஸ் இங்க 2 கண்டிஷன் இருக்குல்ல, ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். புரியுதா? சிட்டிசன்ஷிப் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு இருக்க வரைக்கும் இந்த பாயிண்ட் புரியாது. புரிஞ்சுண்ணா, ஹெச் புரிஞ்சுண்ணா. ஓகே ப்ரோ. ஹெச் கரெக்டா இருக்கு, ஹெச் கரெக்டா இருக்கு. ஜில தான் இப்ப டவுட் இல்லையா? நான் ஜில வந்து நான் எழுதியே வச்சிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்னா மாடிஃபைட் கண்டிஷன் எடுத்தா ஜி கரெக்ட், மாடிஃபைட் கண்டிஷன் எடுக்கலாம் ஜி தப்பு அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் படிக்கும் போது எழுதி வச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி மாடிஃபைட் கண்டிஷன் எடுக்க மாட்டேன், ஏன்னா விசிட் டு இந்தியான்னு சொல்லல. விசிட் டு இந்தியா சொல்லல. சோ அப்போ சொல்லியிருந்தா அதாவது இதுல இருந்திருக்கும். ரெண்டு எழுதியிருக்கேன். அதாவது நான் படிக்கும்போது என்ன எழுதி வச்சிருக்கோம்னா 7th பாயிண்ட் நாங்க இப்படி எழுதி வச்சிருக்கோம். இஃப் இட்ஸ் அண்டர் மாடிஃபைட் கண்டிஷன், இஃப் இட்ஸ் அண்டர் மாடிஃபைட் கண்டிஷன் தென் நான் ரெசிடென்ட். இன்கேஸ் அது கண்டர்ல வராம 61A ஸ்மால் ஏ இது கண்டர்ல வந்தா தென் இஸ் a ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்ல வருவார். இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகேண்ணா, டன். ஸோ இது எழுதிக்கங்க ஜி பாயிண்ட். அப்போ நீங்க அங்க என்ன எடுக்கிறீங்கன்றத மென்ஷன் பண்ணணும் கீழே. ஓகே, நான் வந்து இதை இப்படிதான் எடுத்திருக்கேன், மாடிஃபை கண்டிஷன் வச்சு எழுதியிருக்கேன், இல்லைன்னா 61A வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆன்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே டன். 6, 7, 8 பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் ரீடு தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா உங்களுக்கு இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். 6, 7, 8 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தது தான். மறுபடியும் உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கான். இங்க என்ன சம்மரி மென்ஷன் பண்ணிருக்கானா கொடுத்துருக்கான் பாருங்க. சரி, கிளான்ஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் இதையும் கோ த்ரூ பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு 6, 7, 8 3 சம்மே உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ பிளஸ் ஒரு கிளான்ஸ் ஒன்று பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா இங்க கொடுத்துருப்பான் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு எல்லாமே டாக்ஸபிள் ஆகுது, பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு கடைசி 2 விஷயம் டாக்ஸபிள் ஆகல, நான் ரெசிடென்ட்டுக்கு கடைசி 3 விஷயம் டாக்ஸபிள் ஆகல. இதனாலதான் ஆர்டினரி ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா நம்ம செக் பண்றோம். இதை நான் நாளைக்கு சொல்றேன். இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் நம்ம படிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா 9th சம் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும் டெஃபினட்டா. ஐ திங்க் ஸோ. ஓகே, 9th சம் நம்ம நாளைக்கு போடுவோம். 9th சம் போட வேண்டாம், ஏன்னா அங்க ரெசிடென்ட் நான் ஆர்டினரி ரெசிடென்ட் அந்த கேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு 3ஆ. அதை நம்ம நாளைக்கு பார்த்துட்டு பார்ப்போம். இந்த ஒரு கேஸ்ல பாத்தீங்களா 3 பேருமே டாக்ஸ் கட்டல. ரெசிடென்ட்டுக்கும் நாட் டாக்ஸபிள், நான் ரெசிடென்ட்டுக்கும் நாட் டாக்ஸபிள், ஆர்டினரிக்கும் நாட் ஆர்டினரிக்கும் எல்லாருக்குமே நாட் டாக்ஸபிள் தான் இருக்கு இந்த கேஸ்ல. ஓகேவா? ஸோ நாளைக்கு இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் பார்த்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 9 போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் நம்ம பார்ப்போம். இது ஜஸ்ட் நான் சும்மா ரிசீவ்ட் இன் இந்தியானா என்ன, டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியானா என்ன, இன்கம் அக்ரூட் இன் இந்தியானா என்ன, செக்ஷன் 9 அதை பத்தி பேசும். இது இருக்கு பாருங்க, செக்ஷன் 9ல சப் கிளாஸ் மொத்தமே அதை பத்தி பேசும். இது மொத்தமா படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அந்த செக்ஷன் 9லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணா போதும். செக்ஷன் 9 பத்தி அவ்வளோவா கேட்க மாட்டான். பிளஸ் இது ஒரு ஜென்ரல் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ அப்போ நாளைக்கு கிளாஸ் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ், தென் illustration 9 plus received in India, deemed to be received, accrued in India அப்படின்னா என்ன, accrued and arise in India, கரெக்டா? accrue or arise in India அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு இந்த ஒரு illustration, இந்த ஒரு illustration ஈஸி தான்டா. இது உங்களால் ட்ரை பண்ண முடியும். இது ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில், இது செமையா இருக்கும். இதுல வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்லாம் இருக்காது, இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜென்ரல் illustration ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா?
நாளைக்கு மோஸ்டா முடிஞ்சிடும். வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் முடிச்சுட்டு நாளைக்கு அக்ரிகல்ச்சர்ல கை வச்சிடலாம். போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கப்பா. வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல தான் இருப்பீங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.